இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. இன்றைய ஆயுதத்து மிக முக்கியமான வழக்கத்திற்கு மாறான ஒரு ஆயுதத்து நிகழ்ச்சியாக இருக்க போறது. வழக்கமாக அடிதடி சண்டைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்து இன்று கொஞ்சம் இன்னமும் கூடுதலான இந்த இந்தியாவுடைய தமிழகத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி ஒரு ஆலோசனை நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. +2 தேர்வு முடிவுகள் இன்று வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 8,82,260 மாணவர்கள் தேர்வை எழுதி அதில் 90.6% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,22,000 மாணவர்கள் வெற்றி வாய்ப்பை இந்த முறை இழந்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் அவர்களுக்கு தேர்வு வாய்ப்பு இருக்கிறது. அது மீண்டும் அவர்கள் அந்த இழந்த இந்த வாய்ப்பை, தவறவிட்ட வாய்ப்பை மீண்டும் பெறக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 8,82,260 மாணவர்கள் கிட்டத்தட்ட 87.5% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வழக்கம் போல 93.4% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 90% இருக்கிறது. இந்த மாணவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது? $1,000,000 கேள்வி மாணவர்கள் மனதில், பெற்றோர்கள் மனதில் கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர் மனதில் ஏற்படக்கூடிய கேள்வி அடுத்த கட்டமாக என்ன செய்வது? எல்லோரும் சொல்லுகிறார்கள் இன்ஜினியர் ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும், வக்கீல் ஆக வேண்டும் என்று. எல்லோராலும் ஆகிவிட முடியுமா? அப்படி ஆனால் தான் இதன் பலன் கிடைத்து விடுகிறதா? இன்ஜினியரிங் தவிர வேற ஏதாவது உருப்படியான விஷயம் இருக்கிறதா? இன்ஜினியரிங்கிலும் நல்ல கல்லூரிகள் எவை, நல்ல பாடங்கள் எவை, எதிர்காலம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எவை, எதிர்காலம் இருக்கக்கூடிய பாடங்கள் எவை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்ன மாதிரி விஷயங்கள் தேர்ந்தெடுக்கலாம்? இதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன பாடம் தேர்ந்தெடுப்பது என்று முடிவெடுத்து விட்டேன். அதை எந்த கல்லூரியில் படிப்பது என்று எப்படி முடிவு செய்வது? எல்லா ஊடகங்களிலும் விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பக்கத்து வீட்டில் நிறைய கல்லூரிகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரி தகுதியான கல்லூரி தானா? அந்த கல்லூரியில் தகுதியான ஃபேக்கல்டிகள் இருக்கிறார்களா? அங்கு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? அங்கு லெபரட்டரி இருக்கிறதா? மற்ற இன்ன பிற வசதிகள் இருக்கின்றன. இதெல்லாம் நான் எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது? யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? மோசடியான நிறுவனங்கள் இருக்கின்றனவா? கிட்டத்தட்ட 549 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. பொறியியல் கல்லூரி மட்டுமே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றி கேட்க வேண்டாம். இந்த கல்லூரி எது சரியான கல்லூரி? மாநிலத்திலேயே சிறந்த கல்லூரி எது என்று அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமா? என்னுடைய சுற்று வட்டாரத்தில் சிறந்த கல்லூரி எதுவாக இருக்கிறது, அதில் நான் தேர்ந்தெடுக்கணும். பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இது பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் கூட தொலைபேசி மூலமாக உங்களுடைய கேள்வியை முதல் முறையாக இந்த ஆயுதத்து நிகழ்ச்சி உங்களுடைய கேள்வி முன்வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய கல்வியாளர்கள் 4 பேர் இணைந்திருக்கிறார்கள். மாலதி அவர்கள், கல்வியாளர் மாலதி நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல கல்வியாளர் ரமேஷ் பிரபா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்முடைய இருக்கிறார். உங்கள் 3 பேர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மிக விரைவில் திரு செலின் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். நான் முதல்ல திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல என்னென்னலாம் தேர்ந்தெடுக்க போறோம், எப்படிலாம் படிக்கலாங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1,22,000 பேர் வெற்றி வாய்ப்பை இந்த தேர்வில் தவற விட்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் அவர்களுக்கான சிறப்பு தேர்வு நடத்தப்பட இருக்கிறது. தேர்வை தவறவிட்டவர்கள் இந்த அடுத்த மாத சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நல்ல இந்த 1 மாத காலம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட மட்டுமே படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு அவங்க நினைச்சுக்கணும். இந்த வாய்ப்புல அவங்க ஒரு சரியான ஆசிரியர் தேவைப்பட்டால் ஒரு சரியான ஆசிரியரிடம் அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம். இல்ல ஏற்கனவே நான் பாடம் படிச்சிருக்கிறேன் ஆனா நான் தான் சரியா பயிற்சி எடுத்துக்கலன்னு நினைச்சாங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் மூலமாவே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். என்ன பாடத்துல தோல்வி அடைந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. ஆனா இந்த பாடத்துல நான் என்ன தப்பு பண்ணேங்கிறது எப்படி தெரியும்? நான் சரியா இருக்கும் நினைச்சானே எழுதுனேன். இல்ல அப்படி கிடையாது. நான் ஃபெயில் ஆறேங்கறதுக்காக நிச்சயம் எழுதிருக்க மாட்டீங்க. ஆனா குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், அப்புறம் 3 மாடல் எக்ஸாம் நடந்திருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். பல பேருக்கு கவனம் எல்லா பாடத்தையும் ஈக்குவலா கொடுக்காம சில பேர் சில ஒன் வேர்டு மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அல்லது வெறும் மனப்பாடம் மட்டும் பண்ண முயற்சி பண்ணேன், திடீர்னு எனக்கு ஸ்டக் ஆயிருச்சு, என்னால அந்த வார்த்தை எனக்கு வரல. இப்படி பல காரணங்கள் அவங்க ஃபெயிலியர்ஸ்க்கு இருந்திருக்கலாம். இல்ல ஆசிரியர்களே இல்லாத வகுப்பறையா இருந்திருக்கலாம் அல்லது வந்த ஆசிரியர்கள் சரியா நடத்தாம இருந்திருக்கலாம். அந்த நிலை அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபுல்லா அப்படியே தான் இப்ப இருக்க போது. அன்னைக்கு இருக்க போது அவங்க ஒரு டீச்சர், அதான் சொல்ல, ஒரு டீச்சர் அவங்க செலக்ட் பண்ணி ஒரு பிரைவேட் டியூஷன் எடுக்கிறத தவிர வேற வழி கிடையாது. சோ கெமிஸ்ட்ரியில ஃபெயிலா இருந்தா கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இருந்தா ஜுவாலஜி, இங்கிலீஷா இருந்தா இங்கிலீஷ், ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் கிட்ட அவங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம். அப்படி சப்ஜெக்ட் டீச்சர் பயிற்சி எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் படிச்சுட்டேன் ஆனா நான் செல்ஃப் டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும் கூட சில கேசஸ் இருக்கலாம். அப்படி இருந்தா அவங்க செல்ஃப் டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மாலதி, இதுல தேர்வுல குறைவான மதிப்பெண்கள் பெறும் சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேயே கூட தவறான முடிவுகளை நோக்கி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4-5 பேர் இன்றைக்கு மட்டுமே தற்கொலை முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். சிலர் முயற்சித்திருக்கிறார்கள். இறைவன் புண்ணியத்தில் அந்த முயற்சி சிலருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா இந்த முயற்சிக்கு போக கூடாது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்காம இந்த +2 எக்ஸாம் பற்றின மிகப்பெரிய பயத்தை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மற்றவர்களும் இன்னும் சொல்லப்பட இன்றைய காலத்துல ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு அழுத்தத்தை நெரிச்சிட்டே போயிட்டோமா? இந்த அழுத்தத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரது?
நீங்க முக்கியமா சொன்னது என்னன்னா ஊடகங்கள் தான். ஏன்னா இந்த +2 பிரச்சனை அப்படின்னு பல காலமா ஆண்டாண்டு காலமா +2 எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸா பார்த்தோம்னா தான் இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஹைப் ஒன்று நம்ம கொடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ரிசல்ட் வரும்போது இது மற்ற மாநிலங்கள்ல எந்த மாநிலங்களும் கிடையாது. முரண்படணும்னு நினைக்கிறேன். நீங்க ஊடகங்களை சொன்னதுக்காக இல்ல, எப்பயுமே இந்த போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பீடியை கிளப்பக்கூடிய விஷயமா தான் இருக்கு. 9ஆம் வகுப்பு வரை நான் சாதாரணமாக தான் எழுதிட்டு இருக்கிறேன். 10ஆம் வகுப்பு சொன்னோம்னே உங்களை போன்ற கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் அடுத்த வருஷம் 10th இப்படியே நீ ஜல்லி அடிக்க முடியாதுன்னு அடுத்த வருஷம் 10th ஒரு பூச்சாங்கியை நீங்க ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிட்டீங்க. எனக்கு 9 வரைக்கும் பாஸ் பண்ணிட்டா 10 பாஸ் பண்ணிடுவா, இது என்ன பெரிய விட்டு 11 வந்துட்டல +2 ஜிபி நீங்க யாரும் சொல்றதில்ல. அடுத்த வருஷம் +2 நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஊடகங்களா? அது ஊடகங்கள் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு ஹைப்பை கொடுத்து இந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு, ஏன்னா லைம் லைட்ல யாரு வரா, ஜெயிச்சவங்க மட்டும்தான் லைம் லைட்ல வராங்க, இதுல தோத்து போயிட்டா வாழ்க்கையே இல்ல அப்படின்னு சொல்றது ஓரளவு ஊடகங்கள் தான். நான் முழு பழியும் ஊடகங்கள் மேல போடல, சொசைட்டி மேல இருக்கிற பிரஷரும் அது ஒரு காரணம் தான். தேர்தலில் வெற்றி பெறவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, அவருடைய கொண்டாட்டங்களை காட்டுறோம். தேர்தலில் தோல்வியுடைய யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லையே. நாங்க இருந்த அந்த பிஞ்சு மனசுல ஒரு அடலசன் ஏஜ்ல அவங்க மனசுல அந்த தேர்வு அப்படிங்கிற பற்றின பயத்தை பெற்றோர்களும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க தான் அதிகமா, நாங்கெல்லாம் வெளியில ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஆட்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ இல்லாட்டி வேற ஏதாவது விஷயத்துக்காக ஒரு சர்ஃப் பண்ணி போய் பார்க்கக்கூடியவர்கள் தான். கூடவே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு இந்த தற்கொலை வரைக்கும் போறான்னு தந்தி டிவியில் ஆயுதத்தில் நம்மளை பத்தி பேசுறாங்களோ யாரும் தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல. அப்பா என்ன சொல்லுவாங்களோ, அம்மா என்ன சொல்லுவாங்களோ, தம்பி கேள்வி பண்ணுவானே, ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி பண்ணுவான், அவன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன், டீச்சர் மூஞ்சில எப்படி முழிப்பேன், அப்படிப்பட்ட ஒரு தேக்கம் தானே வருது. இந்த மிரட்சி, இந்த பயமுறுத்தல் எங்கிருந்து வருது? இந்த பயமுறுத்தல் சொசைட்டி மூலமா தான் வருது. அதாவது என்னன்னா, ஒரு வாழ்க்கையில நான் பாஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு வேற வாழ்க்கையே கிடையாது, எதிர்காலமே இல்ல அப்படின்னு சொல்றது கண்டிப்பா பெற்றோர்களும் கல்வி கூடங்களும் மட்டும்தான். இது ஒரு பயமுறுத்தல், உண்மையான பயமுறுத்தல் நடந்துட்டு இருக்கு. ஏன் நடக்குதுன்னா, ஏன்னா நம்ம கல்வியில புரட்சின்னு வாயில பேசுறமே தவிர கல்வியில தேவையான புரட்சியை உள்ள கொண்டு வரல. நம்ம இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் என்னைக்கு மாற்றமோ அன்னைக்குதான் இந்த மாதிரி தற்கொலைகள், தவறான முடிவுகள், இந்த ஒரு கல்யாணங்கள் செய்ய வேண்டியது என்னை மாதிரி தேர்வு செய்யறது பாஸ் பண்ற வழி தான். நீங்க பாடத்திட்டத்துல மாற்றங்கிறது நீங்க பெரிய ஆட்கள் செய்ய வேண்டியது. நாங்க பாடத்திட்டத்தை மாற்றம் கேட்க முடியாது, இருக்கிற பாஸ் பண்ற வழியை பார்த்து சொல்லுவீங்க. கண்டிப்பா இதை பெற்றோர்களுக்கு தான் முக்கியமான யார் காரணம் பார்த்தா, கல்வி நிலையங்கள் பிரஷர் போட்டா கூட பெற்றோர்கள் என்ன சொல்லணும், உன்னால முடிஞ்சது எழுது. இப்ப அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கேக்குறாங்க, என் புள்ள 50 மார்க்குன்னு சொல்லிட்டா எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட பெற்றோர்கள் தான். தன்னுடைய பையனோட ஸ்டேட்டஸ் எவ்வளவு தெரியும், அவனோட கேப்பபிலிட்டி எவ்வளவு தெரியும், அவன் அவ்வளவுதான் மார்க் வாங்குவான்னு தெரியும். இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரன் பயந்துட்டு நான் லோன் வாங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக அவன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமா தான் இது பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி வருது. ரமேஷ் பிரபா, இந்த மன அழுத்தத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரும்? நான் ஃபெயில் ஆயிட்டேன், 1 லட்சம் பேர்ல ஒரு ஆளா நான் இருக்கிறேன். இப்ப பிரஷர் இருக்கு, அப்பா அம்மா திட்டுவாங்க. அந்த 4-5 பேர், இந்த தற்கொலை செய்த 4-5 பேர் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் 1 லட்சம் பேர் நான் இருக்கிறேன். நான் இந்த மன அழுத்தத்தில் எப்படி வெளியே வர்றது? நீங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, நல்ல காலேஜ் போக போறீங்க, என் பக்கத்து வீட்டுல பையன் இருக்கிறான், எதிர்த்து வீட்டுல பையன் இருக்கிறான், நான் அதுல எப்படி வெளியே வர்றது? அதுல நான் அடிப்படை நான் சொல்றது பெற்றோர்கள் பங்களிப்பு தான் மிகப்பெரிய பங்களிப்பு. அதாவது இத முதல்ல தோல்விங்கிற கோணத்துல இதை பார்க்க வைக்கிறதே தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஒரு பிள்ளை 2 பிள்ளையா போயிட்டு வெற்றியை கொண்டாட சொல்லி தந்த நாம தோல்வியை தாங்கிக்கிற பக்குவத்தை இதுவரைக்குமே சொல்லி தரல. அப்ப தம்பியோ தங்கச்சியோ வாழ்க்கையில சந்திக்கிற முதல் தோல்வி. இப்ப இந்த தம்பியோ தங்கச்சியோ அவங்களுக்கு 2 சர்க்கிள் தான். ஒன்னு தன்னுடைய வகுப்பு நண்பர்கள், இன்னொன்னு பெற்றோர். வகுப்பு நண்பர்கள்ட்ட பேசுற பல விஷயத்தை பெற்றோர்கிட்ட பேச முடியாது, பெற்றோர்கிட்ட பேசுற குடும்ப விஷயத்தை வகுப்பு நண்பர்கள்ட்ட பேச முடியாது. இந்த தோல்வி விஷயத்தை வகுப்பு நண்பர்கள்ட்ட பேச முடியல, ஏன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நான் யார்கிட்ட பேச முடியும்னா பெற்றோர்கிட்ட மட்டும்தான் பேச முடியும். அடிப்பாங்களே இல்ல, அதுதான் தப்பு. அப்ப இது என்ன பெரிய விஷயம், நான் பார்த்தேன், நீ விடிய காலம் திருச்சி படிச்ச, ராத்திரி படிச்ச, எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ண, இது சகஜம், விட்டுரு. பண்ணல, நான் சும்மா சுத்தினேன், நான் ஜாலியா இருந்தேன், ஒரு ஈஸியா ஒரு கடுமையான முயற்சி எடுத்து கடைசி நேரத்தில் ஜன்னி காய்ச்சல் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் ஏதாவது விபத்து நடந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நடந்து தோல்வி அடைகிறவங்க மிக 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 குறைவு. இந்த 1 லட்சம் பேரும் தோல்வி அடைவாங்க, இந்த வாய்ப்பை தவறு விடுவாங்கன்னு அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதுதான் நம்ம இயல்பு. ஏன்னா கண்டினியூஸா கொஞ்சம் தவறு விட்டுட்டே வந்துட்டு இருக்கிறான். நீங்க வேற 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் 10, 12 தத்தி ஊத்தி வந்தாச்சு. இப்ப நான் ஃபெயில் ஆக நானே எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த படிப்பு பிடிக்கல, எனக்கு இந்த வாத்தியார் பிடிக்கல, இந்த பாடம் பிடிக்கல, நீங்க திரும்ப படிக்க சொன்னா திரும்ப எனக்கு பிடிக்கல. பட் நான் ஓவர் கம் பண்ணி ஆகணும், இந்த பிரஷர் நான் வெளியே வந்தாகணும்.
இல்ல நான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தூக்கி போட்டதுன்னு சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு இத்தனை சதவீதம் இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கவாது வந்திருக்குது. இல்ல நீங்க 3 நாள்லயே அதெல்லாம் வெயிட் போட்டு விட்டுருப்பீங்க. உங்க தகவலுக்காக சொல்றேன், என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வேலை பார்க்கிற பள்ளிக்கூடத்தில் அவங்க சொல்றாங்க 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். படிக்கக்கூடிய மாணவனுக்கு படிக்க தெரியவில்லை தமிழ். அவன் 9ஆவது படிக்கிறான். நான் உதாரணம் சொல்றேன், நான் பள்ளிக்கூட விதிவிலக்குகள் இதை வந்து நம்ம ஒரு மேக்னிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1 லட்சம் பேர்ல ஒருத்தன் 1 லட்சம் பேர்ல அவன் இல்ல. இந்த தோல்வி நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அவனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சதவீதம் நெக்லிஜிபிள் பர்சன். நீங்க சொல்ற சதவீதம் ரொம்ப நெக்லிஜிபிள் பர்சன். 10% கூட இல்ல. நீங்க 9 லட்சம் பேர் எழுதுனாங்க, 1 லட்சம் பேர் தான் ஃபெயிலா இருக்காங்க. 10% கூட இல்ல. நெக்லிஜிபிள் நெக்லெக்ட் பண்ணாதீங்கன்ற. நீங்க நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. இதுல எகைன் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நான் ரமேஷ் பிரபா மாதிரி வர விரும்புறேன் சார். நானும் பிரின்ஸ் கஜேந்திர மாதிரி வர விரும்புறேன், மாலதி மாதிரி வர விரும்புறேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் அடுத்து என்ன செய்யறது? அதாவது படிக்க வரல, 9ஆம் கிளாஸ்ல நான் அவுட். இல்ல அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த படிக்க வரலங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வரதை நான் படிக்கலாம். ஒண்ணு, அது ஒரு அடிப்படை இருக்கு. ரெண்டாவது, இன்னொன்னு இதை டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் ஒரு பாடம், எத்தனை பேர் 2 பாடம், எத்தனை பேர் 3 பாடம், அந்த அனாலிசிஸ் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எல்லாமே ஏதோ எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆகி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து கணக்கு தொடக்கத்துல இருந்தே மிரட்சி, எனக்கு ஆங்கிலம் தொடக்கத்துல இருந்தே மிரட்சி. அப்ப நான் மென்டல் ஃப்ரேம்ல என்ன பண்றேன், இது எனக்கு வராதுன்னு ஒரு சைக்கலாஜிக்கல் பண்ணிட்டு மத்த சப்ஜெக்டுக்கு கொடுக்கிற கவனத்தை இதுக்கு நானே கொடுக்காம இருக்கேன். பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் சொன்னதுல ஒரு நல்ல ஒரு கேள்வினா, இன்னைக்கு இதை மட்டும் கவனம் செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு மாதம் முழு நேர டைம் கிடைக்கும் போது சத்தம் போடாம நான் பாஸ் பண்ணிட்டு மத்தவங்களோட நான் காலேஜ் போயிடுவேன். அது ஒரு பெரிய குற்றமோ இது நடந்துட்டதாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியமே இல்லை. நீங்க கிரிக்கெட் ஒரு மணிங்க இந்த மன அழுத்தத்துல நான் வெளியே வரேன். அதாவது தோல்வி அடைந்த நான் இதை தோல்வியாக எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை பார்க்கணும். ஏன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவனுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அவன் நினைச்சது போயிட போறான். எந்த காலேஜ்ல போனாலும் சான்ஸ் கொடுத்துட போறாங்க. தேடலே அவனுக்கு இருக்க போறது இல்ல. ஆனா உனக்கு தேடல் இருக்கு. ஐடிஐ படிக்க முடியுமா, பாலிடெக்னிக் படிக்க முடியுமா, இப்படி ஃபெயில் ஆனவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க, நான் படிச்சுக்கிட்டே வேலை செய்ய முடியுமா, இப்படி இத்தனை விஷயங்கள் தேடுவதற்கும் பலரை சந்திப்பதற்கும் உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு. நான் ஊர் சுத்தினேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன், கரெக்டா கிளாஸ்க்கு போல, கட் அடிச்சிட்டேன், இதெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கான ஸ்கோப் இது. தோல்வியை சந்தித்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தோல்வியை சந்திக்காதவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக சரித்திரம் கிடையாது. எனவே இந்த அடலசன்ட் ஏஜ்ல தான் இந்த ஷாக் இருக்குல்ல. என் கூட படிச்சவன் அத்தனை பேர், இன்னும் சொல்ல போனா என் கூட சுத்திக்கிட்டு இருந்த அத்தனை பேர் ஏதோ ஒரு சான்ஸ்ல பாஸ் பண்ணிட்டான். அப்போ நான் ஏன்டா ஃபெயில் ஆயிட்டேன் ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை பயன்படுத்தணும். ஏன்னா என் உயிர் இந்த சமூகத்துக்கு சொந்தம். என் உயிர் எனக்கு மட்டுமோ அல்லது எங்க அப்பா அம்மாக்கு மட்டுமோ சொந்தம் இல்லை. எனவே நான் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று இன்று நினைத்தால் நான் என் ஃபெயிலான சப்ஜெக்ட்ல மாத்திரம் பாஸ் பண்ண மாட்டேன். ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயன்படக்கூடிய மனுஷனாக நான் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா அந்த அடலசன்ட் ஏஜ்ல இவர் சொன்ன அந்த ஞானம் தோணாது. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுதான், தோல்வி மேல தோல்வி சந்திச்ச பிறகுதான் அந்த மோர் ஆப்ஷன்ஸ் சொல்றதுக்கு ஒரு பக்குவமான மனநிலையில இருக்கிற அடல்ட் வேணும் கூட. அது இட் கேன் பி அ டீச்சர், இட் கேன் பி அ ஃப்ரெண்ட், ஆர் இட் கேன் பி அ பேரண்ட். யாராவது ஒரு பக்குவமான மனநிலையில தோல்வி இருந்தா சகஜம் தான், பரவாயில்ல, எல்லாருமே தோல்வி இருக்காங்க, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஏஜ்ல அந்த மாணவர்களுக்கு அந்த மனப்பக்குவம் அவர்களா யோசிக்க முடியாது. எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த நேரத்தில் அழுக வரும், டிப்ரெஷன் வரும், தவறான முயற்சியை தான் நோக்க தோணும், வாழ்க்கையே பிடிக்காம போயிடும், எல்லாருமே வெறுப்பு வரும். எனக்கு சொல்லி தரல இந்த டீச்சர், பார்சியாலிட்டியா இருந்து அவன் மார்க் வாங்குறானோ அவனுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ஸ்பெஷல் எனக்கு புரியலன்றது அந்த அம்மாக்கு புரிய கூட இல்ல அப்படின்னு கோவம் தான் ஒரு வாழ்க்கை மேல வெறிச்சு தான் வரும். இது தோணாது. சோ இப்பதான் வந்து we need a counselor, we need a teacher, we need a parent. யாருக்கு புரிஞ்சு அந்த குழந்தைக்கு கைட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல அடல்ட், நல்ல ஒரு வழிகாட்டுதல் தான் அடிப்படை தேவையா இருக்குது அந்த 1 லட்சம் மாணவர்களுக்கு அப்படிங்கிறது. அதை தாண்டி பாஸ் பண்ணிருக்கக்கூடிய, தேர்வு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்தக்கூடிய இந்த 8 லட்சம் மாணவர்கள் அவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், கல்லூரியில் சேர வேண்டும். நிச்சயமாக அது கலை கல்லூரியா, அறிவியல் கல்லூரியா அல்லது பொறியியல் கல்லூரியா, அதை பற்றி தான் விவாதிக்கிறோம். கல்லூரியில் சேர்வதானால் எந்த கல்லூரி நல்ல கல்லூரி என்று எப்படி முடிவு செய்வது, எந்த கல்லூரியில் எந்த தகுதியுமே இல்லாமல் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படுகிறது, மோசடியான கல்லூரிகளை அடையாளம் காண்பது எப்படி, விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. வேலை தரும், தொழில் தரக்கூடிய, எதிர்காலம் தரக்கூடிய கல்வி எது, தொழில்நுட்ப கல்வியா அல்லது கலை அறிவியல் கல்வியா என்ற தலைப்பில் இந்த ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதி நம்முடைய கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டதான் உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். +2ல ஒரு பின்னடைஞ்ச மார்க் வாங்கினவங்க நம்ம பாக்குறோம், அவங்களுடைய விஷயங்கள் பற்றி நம்ம சொன்னாங்க. இப்ப +2ல அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன், +2ல வந்து காலேஜ் போகக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மாணவர்கள். இவர்கள் சரியான கல்லூரி எது, சரியில்லாத கல்லூரி எது,
ஆர்ட்ஸுக்கு போறதா சயின்ஸுக்கு போறதா இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க? அவங்களுடைய மார்க் வச்சு மட்டுமா, இல்லாட்டி இன்ட்ரெஸ்டா, இல்லாட்டி பேரண்ட்ஸோட விஷா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட விஷா, இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் எங்க படிக்க போறானா, எதை வச்சு நான் தீர்மானிக்கிறது? இதுல எல்லா ஃபேக்டர்ஸுமே அடங்கிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எது எனக்கு நல்லது? பேரண்ட்ஸ் வந்து நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஃபீல்டு நான் படிக்கும்போது நல்லா இருந்ததோ அந்த ஃபீல்டு தான் அவங்க டிசைட் பண்றாங்க. இன்ஜினியரிங், மெடிசன் தான் வந்து அந்த காலத்துல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு எங்களை திணிச்சிருவீங்க. ஆமா, அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸோட அவேர்னஸ் லெவல் வந்து இப்ப ஸ்கூல் வந்து மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படி இந்த சப்ஜெக்ட் படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன படிக்கலாம், இதுக்கு மேல எங்க போலாங்கிறது வந்து ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கொடுக்கறதே இல்ல. அங்க ஒரு பெரிய ஒரு பாதாள கிணறு வச்சிருக்கோம். மாணவர் படிச்சு முடிச்சு என்ன மதிப்பெண் வாங்கினாலும், நல்ல மதிப்பெண் வாங்கினவர் கூட நல்லா இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் போறாரு. ஏன்னா அவருக்கு அந்த அவேர்னஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து படிக்கிறதுக்குரிய அவேர்னஸ் மட்டும் தான். இப்ப நீங்க ஒரு 12th பையனோட லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப ஹாரபிள் லைஃப். அவன் 8 மணி நேரம் ஸ்கூல் போகணும், 4 மணி நேரம் டியூஷன் போகணும், அப்புறம் டெஸ்ட்டுக்கு படிக்கணும். அவனை வந்து நம்ம படிக்க விடுறதுக்கு அவனை நம்ம வந்து டைமே கொடுக்கறது இல்ல. அவன் மைண்ட்ல நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை உட்கார்ந்து மைண்ட்ல சிந்தசைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இது என்னன்னு யோசிக்கவே டைம் இல்லாம அவனோட ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம். அதனால அந்த மாணவர் அந்த படிப்பு வேண்டாம் முடிவு பண்ணிக்கலாம் சார். அவனை நாங்க அப்படியே வச்சு பேக்கப் பண்ணி கொண்டு வரோம் நாங்க. இல்ல, நான் என்னுடைய கேள்வி என்ன, இப்ப என்ன பாடம் அப்படிங்கறத எப்படி முடிவு பண்றோம்? நான் அடுத்த கட்டமா நான் என்ன பாடம், ஆர்ட்ஸுக்கு போறதா, சயின்ஸுக்கு போறதா, இன்ஜினியரிங் போறதா, லா போறதா, மெடிசன் போறதா, என்னுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எது கட் ஆஃப் மார்க்கும் மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், என்னுடைய சாய்ஸை நான் எதா வைக்க முடியும்? இல்ல, இப்ப சாய்ஸ் அப்படிங்கறது வந்து என்னுடைய விருப்பம் மட்டும்தானா? இல்ல, மெயினா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்க சொல்றது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த மாணவருக்கு வந்து பல்வேறு திறமைகள் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னே அவருக்கு தெரியாது. நாங்க என்னென்ன எக்ஸாமினேஷன் இருக்கு, இப்ப +2க்கு அப்புறம் ஒரு 80 நுழைவுத் தேர்வுகள் அகில இந்திய அளவுல கவர்மெண்ட் எய்டட்ல நடக்குது. இந்த 80ல உங்களுக்கு 70ல +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. பியூர்லி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை வச்சுதான் எடுக்கிறாங்க. அப்ப நமக்கு போர்டு எப்படி ஒரு லைஃபோ அது மாதிரி ஒரு 70 ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க நம்ம திரும்பி கூட பாக்குறது இல்ல. நம்ம இதுதான் லைஃப், இதுதான் வந்து நம்ம போக்கஸ் பண்ணி இதுல போச்சுன்னா லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தான் நம்ம அவங்களை தள்ளிட்டு இருக்கோம், வழி நடத்தி போயிட்டு இருக்கோம் வழிய. இந்த பக்கம் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுல ஒண்ணுமே இப்ப நீங்க உதாரணத்துக்கு லா படிக்க சொல்ல இந்த கட் ஆஃப் மார்க்ங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. ஏன்னா இந்த லால வந்து ஒரு கொஸ்டின் கூட நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து கேட்க போறது இல்ல. அது மாதிரி டிசைன்ல நீங்க படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கூட கேட்க ஒரு கொஸ்டின் கூட வராது. இது மாதிரி எண்ணற்ற தேர்வுகள் நீங்க சோசியல் சயின்ஸ்ல டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் கூட நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல இருந்து வராது. மேனேஜ்மெண்ட் ஐஏஎம் இந்தூருக்கு நீங்க எழுதுறதுல வந்து ஒரு கொஸ்டின் கூட வெர்பல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, இதுக்கும் நீங்க படிக்கிற மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா மாணவர்கள் வந்து இந்த இதுதான் இப்படிதான் வந்து அப்படிங்கிறது வந்து ஆசிரியர்கள் அவர்களோட பார்வையில என் சப்ஜெக்ட்ல என் பையன் மார்க் வாங்கினா என்னை ஸ்கூல் திட்டிடுவாங்க. பெற்றோர்கள் அவர்கள் பார்வையில என் சொசைட்டில என் கொலீகோட பையனோட என் பையன் வந்து மார்க் வாங்கலைன்னா போச்சு. இப்ப நாங்கெல்லாம் 600 மார்க் 500 மார்க் வாங்கின மாணவர்கள் நாங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வெளி மாநிலத்துக்கு கடத்திட்டு இருக்கோம். அதுல எல்லாமே வந்து அவங்க பியூர்லி பேஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல கிளியர் பண்ணி போயிடுறோம். அவனுக்கு போர்டு மாதிரி ஒரு 500 மார்க் 600 மார்க் வாங்கினாம 600 மார்க் நல்ல படிப்புகளை தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடால படிக்கிறாங்க. அந்த பையன் வந்து நல்ல டிசைன் உள்ள பையன். பட் அவனுக்கு வந்து +2ல வந்து 59% தான். அவன் வந்து ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல அவனை போட்டு ரொம்ப வந்து அவனை டார்ச்சர் பண்ண பையன் வந்து அவனுக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. திறமைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் இஸ் ஜீனியஸ். ஒரு ஃபிஷ் வந்து வாட்டர்ல நல்லா பண்ணும். அது ஃபிஷ் தூக்கி நம்ம தரையில ஓடுன்னு சொன்னா அந்த ஃபிஷ் ஓடாது. அது என்ன திறமைங்கிறத கண்டுபிடிக்கிறது அந்த தேடல் வந்து மாணவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி கேட்பாங்கிறதும் தெரியாது. இப்ப நான் டிசைன்னா என்ன கேள்விகள் இருக்கும் நம்ம எல்லாம் பாக்குறது இங்க உள்ள இன்ஜினியரிங் மெடிசனை தான் பாக்குறோம் வழிய இந்த மாதிரி தேர்வுகள்ல என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படுங்கிறதையும் அந்த மாணவர்கள் இந்த டிவி பாக்குறவங்களுக்கு நெடுஞ்செழியன் சொல்லக்கூடிய அட்வைஸ் புரியும். எனக்கு நெடுஞ்செழியன் பழக்கம் கிடையாது, உங்களுடைய நம்பர் கிடையாது, டிவி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது, நாளைக்கும் நாளை கழிச்சோம் அப்படின்னு வேற ஒருத்தர் மூலமா தகவல் தெரிஞ்சுக்கணும்னா எங்க போனா இது போன்ற படிப்புகள் இருக்கு என்னங்கிறது எங்க போனா தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல, அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட் பேஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. பேஸ் என்ன ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லயும் கவுன்சிலிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலிங் சென்டர் இருக்கு, இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்டிபிகேட் கோர்சஸ் வேற எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, வேற எந்தெந்த வெப்சைட்டுக்கு முடிக்கும்னு சொல்றாங்க. சோ அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய அதே மாதிரி பாலிடெக்னிக்ஸ்ல கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ்ல சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வரணும் அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக தான் வரப்போறேன். இல்லாட்டி நான் வந்து திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரியில நான் வரமாட்டேன். அது வாய்ப்பு கிடையாது. அப்பா அம்மாவோட நான் கிளம்பி வரேங்கிறது எனக்கு சாத்தியமில்லா விஷயமாயிரும், போக முடியாது. அப்ப இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா வேற ஒரு வாய்ப்பு தேடணும். அவர் சொன்ன மாதிரி டிசைனிங் பற்றி வேற ஏதோ பற்றி தேடணும். எங்க போறது? ஒரு 20 பல்கலைக்கழகங்கள் 20 மாவட்டங்கள்ல இருக்கு. அப்ப 20 பல்கலைக்கழகங்களையும் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஒன்று இல்ல அப்படின்னு சொன்னா தகவல் மையம், மாவட்ட வேலை வாய்ப்பு மையத்துல கூட அங்க வந்து வெறும் வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்யறது மட்டும் இல்ல, அந்த வேலை வாய்ப்பு அதிகாரிகள் கிட்ட இப்படிப்பட்ட கோர்சஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா அவர்கள் வந்து சொல்வதற்கு வேலை வாய்ப்பு அதிகாரி இருக்கணும்ல. அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களே. அங்க நம்ம என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறது அந்த மாதிரி பொது பதிவுகள் தவிர இன்னைக்கு ரிசல்ட் வந்த பிறகு நான் 10 நாளைக்கு வந்து அந்த இடம் பிஸியா இருக்கும், எல்லாரும் பண்றாங்க. ஆனா அதற்கு பிறகு நீங்க போய் வேற ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு போனா நானே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பிஸியா இருக்கு, நீ வந்துட்டியா போ சொல்லி தபால் கார்டு போட ஆப்ஷன் தான் சார். இமீடியட்டா வந்து
பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் அவங்களால அதை கொடுக்க முடியலன்னா நமக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடிஞ்சா வெப் மூலமா அக்சஸ் பண்றது, இது ரெண்டுமே இல்லாத போது நாம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றோம். இதுக்காக தான் வந்து ஒவ்வொரு கல்வி நிலையத்திலையும் அரசு பள்ளிக்கூடமா இருந்தாலும் தனியார் பள்ளிக்கூடமா இருந்தாலும் அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு முதல்ல என்ன மாதிரி படிப்புகள் இருக்கு அப்படின்றது, ஏன்னா 11th வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறாங்க. சோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வரும்போது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எக்யூப் பண்ணணும். ஏன்னா இருக்கிற டீச்சர் கூட என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காலேஜ்ல புதுசா என்ன கோர்ஸ் வந்திருக்கு, அந்த கோர்ஸ் முடிச்சா எந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குன்றதே தெரியாது. அவங்க எல்லாருமே அந்த சப்ஜெக்ட் முடி இன்ஜினியரிங் போ, டாக்டர் போ, லா போ, இதுதான் மூணுதான் தெரியும். இப்ப என்னன்னா சிஏ போ. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனியார் பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்ப நம்ம இதுல ரிசல்ட் வந்தப்ப சொன்னாங்க, ஜியோகிராபில தேர்வு பெற்றது அரசு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரே மாணவி மட்டும்தான். ஏன்னா நம்ம தனியார் பள்ளிக்கூடங்கள் அந்த ஆப்ஷன்ஸே கிடையாது. ஒன்னு சயின்ஸ் குரூப், அப்படி இல்லன்னா காமர்ஸ் குரூப். சோ மத்த விதமான ஆப்ஷன்ஸுமே அங்க இல்ல. சோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாற்று கொண்டு வரணும்னா முதல்ல ஒவ்வொரு பள்ளிக்கூடமே ஒரு கவுன்சிலிங் சென்டரா உருவாகணும், ஒரு டீச்சரும் ஒரு கவுன்சிலரா உருவாகணும். திரு ரமேஷ் பிரபா, நம்ம என்ன பாடம் தேர்ந்தெடுப்பதுங்கிறது அவர் விருப்பம் சார்ந்தது. மற்ற விஷயம் நான் சேர விரும்புற கல்லூரி அதற்கான தகுதியோடு தான் இருக்கிறதா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? குறிப்பா இந்த பொறியியல் கல்லூரிகள் கிட்டத்தட்ட 549 பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த கல்லூரி அந்த அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியோடு இருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல அந்த கல்லூரிக்கு வரதுக்கு அந்த எனக்கு இந்த பிடிச்சது ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் தொடர்றேன். அதாவது எனக்கு பிடிக்கும் எதுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டோ, எனக்கு எது வருங்கிறது பாக்குறது இன்னொரு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கணிதத்துல சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி எல்லாம் புறப்பட்டு இன்ஜினியரிங் காலேஜ் போன உடனே ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில், அது மேத்தமெட்டிக்ஸ். அப்ப எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறதால ஒரு இன்ஜினியரிங் சீட் கிடைச்சிருது, பட் எனக்கு அந்த மேத்ஸ் கோப்ப பண்ண முடியல. இது எனக்கு எது வருங்கிறது ஒரு அனாலிசிஸ் பார்க்க வேண்டியது. அடுத்து கல்லூரி கேட்டீங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் இயர் கணக்குப்படி 572 பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு ஏஐசிடிங்கிற ஒரு மைய நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கண்ட்ரோல் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எல்லாம் இருந்து ஆகணும். அதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது. ஒரு காலத்துல மாதிரி படம் வரைஞ்சு பில்டிங்க நான் காமிக்க முடியாது. இன்னைக்கு வந்து பில்டிங் காட்டுறாங்க, உள்ள வந்து இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி தான். அதுல வந்து ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பர்செப்ஷனே நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் 2 மணி நேரம் காலையிலேயே சாயந்தரம் 2 மணி நேரம் பஸ்ல தூங்கிட்டு வந்து ராத்திரி படிக்காம வீட்டுல தூங்கினாலும் பரவாயில்ல, சென்னைக்கு பக்கத்திலேயே சொல்லி போற கல்லூரிக்கு போகணுங்கிற மனநிலையில நான் கொஞ்சம் வெளியில வரணும். எனக்கு வந்து நீங்க இந்த மாவட்டங்கள் 32 மாவட்டங்கள்ல போனீங்கன்னா இங்க விட பிரமாதமான கல்லூரிகள், இங்க விட பிரமாதமான வசதிகள். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு நான் கேட்கிறேன். எல்லா கட்டடமும் பிரம்மாண்டமா இருக்கு, எல்லா கட்டடமும் பளிச்சுன்னு இருக்கு. கட்டடம் மட்டுமே இன்னைக்கு வந்து கட்டடம் கண்மாடி தெரியுது. அதுதான் இன்னைக்கு கட்டடத்துல மயங்குற நிலையில மாணவர்கள் இல்ல. டெஃபினட்டா இல்ல. நீங்க வந்து சென்னை மாணவர்கள் பத்தி சொல்றீங்க, நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவன், எனக்கு வந்து பெரம்பலூரை சார்ந்தவன். அது நிச்சயமா ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையா? நீங்க வந்து பல கட்டடம் தாண்டி ஒரு கட்டடம் பற்றி நுனிநாக்கள் அங்க வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர்ல ரிசப்ஷன்ல யாரா ஒருத்தங்க இங்கிலீஷ்ல 4 விஷயம் கேட்டா நான் ஆடி போயிடும், நான் பேசாம நீங்க கேட்ட ஃபீஸை நான் எடுத்து கட்டிட்டு போயிடுவேன். நான் நீங்க மிக உலகத்திலே தரமான கல்லூரி தான் நீங்க நடத்துறீங்கிற முடிவுக்கு நான் வந்துருவேன். நான் வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறதா என்னுடைய கேள்வி. அதாவது நம்ம திரும்ப என்ன சொல்லுவோம்னாக்கா, ஒரு 10 ஃபேக்டர் சொல்லுவோம். பிரச்சனை இந்த 10 ஃபேக்டரி அவன் உள்ள போய் வெரிஃபை பண்ண முடியாதுங்கிறதா பிரச்சனையே. பெஸ்ட் ஃபேக்கல்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுமா? யார்கிட்ட ஏன்னா உள்ள போய் உங்க ஃபேக்கல்டி எல்லாம் கூட்டுவாங்க நான் பாக்கணும்னு சொல்ல முடியுமா? அந்த கல்லூரியோட வெப்சைட் இருக்கலாம். ஆமா, அந்த கல்லூரி வெப்சைட்ல யார் யாருக்கு தான் போட்டோ ஆகணும். கரெக்ட். அது தவிர இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ரேங்கிங் ஒண்ணு வந்து இருந்துச்சு, அது வரல. அது கிரைட்டீரியாவே கிடையாது. நான் அதை முழுமையா ஒத்துக்க மாட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க அதுவே ஒரு 4 வருஷத்தோட ரேங்கிங் போடுவாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு இருக்கும். அது கன்சிஸ்டன்டா இருந்தாக்க அது சரி. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, 3-4 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியையும் அந்த ரேங்கிங்ல போடுறீங்க, 25 வருடத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியும் போடுறீங்க, இத்தனை பிரான்ச் இருக்கிறதையும் போடுறீங்க, வேற எதையும் போடுறீங்க. அது இட்ஸ் நாட் அன் யூனிஃபார்ம் பெராமீட்டர். அந்த ரேங்கிங்கிறது வந்து டெஃபினட்டா ஒரு கன்சிஸ்டன்ட்கான விஷயமே கிடையாது. தொடர்ந்து பேசுவாங்க. தொலைபேசியில வந்து நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட முதல் கருத்து கேட்கலாம் பாக்குறேன். சங்கராபுரத்தை சேர்ந்த முத்து தொடர்புல இருக்கா. முத்து, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் நீங்க. சார் வணக்கம் சார். பையன் சீக்கிரம் படிச்சிருக்கான். ஹலோ, சொல்லுங்க, பேசுங்க திருமுத்து. சி குரூப், அதுல வந்து 814 மார்க் எடுத்திருக்கான். அவன் பிகாம் பண்ணலாங்களா, அப்படியே சிஏ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பிகாம் பண்ணலாமா இல்லாட்டி? பிகாம் வந்து நீங்க பிகாம்ல நிறைய இருக்கு. பிகாம் ஜெனரல் இருக்கு, பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பிகாம் ஹானர்ஸ் இருக்கு, அண்ட் பிகாம்ல இ காமர்ஸ் இருக்கு, அப்புறம் பிகாம் வந்து பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்கு.
ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிகாம்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது மாதிரி உள்ளது வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். இது தவிர இந்த மாணவருக்கு வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்சஸ்ல வந்து நீங்க எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்கன்னா 3 வருஷம் நீங்க திருவாரூர்ல படிக்கணும், 2 வருஷம் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்கணும். இதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இது தவிர உங்களுக்கு நிறைய இப்ப டீச்சர் ட்ரைனிங்ல வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன் வந்து மைசூர்ல இருக்கு. பிஏ எட் டைரக்டா நீங்க 4 வருஷம் படிக்கலாம். படிச்சுட்டு நீங்க டீச்சர் ஆனுங்கிறது கிடையாது. நீங்க மெயினா வந்து இதுல டீச்சர் ஆகாம வந்து பாலிசி லெவல்ல வந்து நியூபான் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன், டெல்லியில போய் நம்ம இந்த கல்லூரிகள்லாம் எஜுகேஷன் பைனான்ஸ் ஒழுங்கா பண்றாங்களா, பாலிசிஸ் ஒழுங்கா இருக்கா, இந்த மாதிரி பாலிசி பிளானிங் இந்த மாதிரி நிறைய இதுக்கு போலாம். எஜுகேஷன்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம மாணவர் யாரும் அந்த பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்லை. பிகாம்ல நிறைய வாய்ப்பு. ஒரு கிளாரிபிகேஷன், பிகாம் படிக்கலாமா சிஏ படிக்கலாமா, இட்ஸ் நாட் a substitute. சிஏ படிக்க பிகாம் படிக்கணும். அப்படி கட்டாயம் டைரக்டா படிக்கலாம். டிகிரிங்கிறது ஒண்ணு அவசியம் இல்லாம இல்ல. நீங்க வந்து பிளஸ் டூ முடிச்சா முடிச்சுட்டு சிஏ செய்யலாம். டைரக்டா சிஏ பண்ணலாம். பட் என்னன்னா மாணவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த சிஏ பாஸ் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அதனால நான் பாஸ் பண்ண மாட்டேன்ற அந்த அப்ரோச்ல போறதுனால இவங்க சிஏல சக்சஸ்ஃபுல் ஆகுறது இல்ல. சிஏ போனா என்னால பாஸ் பண்ண முடியும் ஒரு கான்பிடன்ஸோட வெறியா போனாங்கன்னா தாராளமா கிளியர் பண்ண முடியும். அதை பத்தின இன்ட்ரெஸ்ட், அதை பத்தின இன்னும் போக்கஸ்டா வந்தாங்கன்னா பண்ண முடியும். ஆமா. நம்ம இன்னும் நிறைய நண்பர்கள்ட்ட அவங்களுடைய சந்தேகத்தை பெற வேண்டியிருக்குது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் கேட்க இன்னும் முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பொறியியல் இடங்கள் இருக்கின்றன. அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பொறியியல் இடங்கள் காலியாகவே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் படிப்பின் மீதான ஈர்ப்பு குறைந்து விட்டதா அல்லது அந்த படிப்புக்கான எதிர்காலமே குறைந்து விட்டதா விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆய்தளத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. வேலை தரும் கல்வி, எதிர்காலம் தரும் கல்வி எது, தொழில்நுட்ப கல்வியா அல்லது கலை அறிவியல் கல்வியா, இதை பற்றி தான் இன்றைய ஆய்தளத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்நிலையில் நம்முடைய விருதுநகரை சேர்ந்த மணிகண்ட நாயகி என்ற நேயர் நம்முடைய இணைப்பில் இருக்கார். மணிகண்ட நாயகி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், நான் பியூ சயின்ஸ் எடுத்திருக்கேன் சார். ஓகே. அதில் நான் 918 மார்க் எடுத்திருக்கேன் சார். வாழ்த்துக்கள். அது நான் பிஎஸ்சி நர்சிங், அது நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அது பிஎஸ்சி போடலாமா இல்ல டிப்ளமோ போடலாமா? ரமேஷ் சார், பிஎஸ்சி நீங்க +2 வந்துட்டதால நீங்க டிப்ளமா பத்தி யோசிக்க வேண்டாம். என்ன பொறுத்தவரை நீங்க வந்து பிஎஸ்சி போறது சரி. ஒரே ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்கணும். வழக்கமான பிஎஸ்சிங்கிறது 3 வருட படிப்பு. நர்சிங் மற்றும் பிஎஸ்சி வந்து 4 வருட படிப்பு. இன்றைக்கு வந்து உலகளாவிய நாடுகளில் இந்திய நர்ஸ்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் வரவேற்பும் வேலைவாய்ப்பும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பொறுத்தவரை நீங்க டிப்ளமா தவிர்த்துட்டு பிஎஸ்சி நர்சிங் போறது கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிறதா எனக்கு கருத்து. சார் சொன்னது இப்ப ஒரு வேலிட் பாயிண்ட். அது நீங்க பிஎஸ்சி தான் படிக்கணும். பட் இப்ப நர்சிங்கை தாண்டி உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் வந்து உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேடியாலஜி தனியா இருக்கு. இதெல்லாம் எம்எம்சி, ஸ்டான்லி, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. அது தவிர வந்து உங்களுக்கு வந்து எம்எஸ்சி 910 மதிப்பெண் எடுத்த மதிப்பெண்கள் வந்து ஏன்னா இதுக்கு கவுன்சிலிங் ஃபார்மே ரொம்ப லேட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க எல்லாம் எங்கேயாவது லோக்கல்ல காலேஜ்ல சேர்த்துருவாங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறம் பிஎஸ்சி பாராமெடிக்கல் வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால இது படிக்கலாம். இது தவிர வந்து நீங்க வந்து வெளி மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மர்ல வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியில வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, பல்மனரி டெக்னாலஜி, கார்டியோ பல்மனரி டெக்னாலஜி, இந்த மாதிரி வந்து நிறைய டயாலிசிஸ் டெக்னாலஜி இதெல்லாம் இந்த 3.5 years கோர்ஸ் வந்து நீங்க அங்க எடுத்து படிக்கலாம். நிமான்ஸ் பெங்களூர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ்ல வந்து கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் சொல்லிக்கிறாங்க. அந்த நர்சிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நர்சிங். அங்க நீங்க படிச்சீங்கன்னா நிமான்ஸ்ல இருந்து வெளியே வரவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அங்கே ரேடியாலஜி இருக்கு. இதெல்லாம் வந்து நர்சிங்க்கு கொஞ்சம் மேல அந்த மாதிரி கோர்சஸ் நீங்க பார்க்கலாம். நான் மாலதிட்ட வேற ஒரு சந்தேகம் கேட்க விரும்புறேன். நம்ம வந்து எஸ்எஸ்எல்சில வந்து சராசரியா 11 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. நம்ம இப்ப +2ல பார்த்தா 8,80,000 பேர் எழுதுறாங்க. உயர்கல்விக்கு போகும்போது நம்ம டிகிரிக்கு நம்ம போகும்போது சராசரி 5 லட்சத்துல 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த காணாம போயிட்டே இருக்கக்கூடிய லட்சம் எங்க போகுது? நம்ம 11 லட்சம்ங்கிறது 8 லட்சமா மாறுது, 8 லட்சங்கிறது 5 லட்சமா மாறுது. இது எங்க போயிட்டே இருக்கு? இதை எப்படி நீங்க வந்து சரி பண்ண முடியும்? அந்த நம்பரை 11 லட்சத்தை அப்படி எப்படி இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி இந்த 11 லட்சம் வந்து ஏன் 8 லட்சமா சுருங்குது அப்படின்னா வந்து என்ன கோர்ஸ் எடுக்கிறது அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அவங்களுக்காக எனக்கு சயின்ஸும் பிடிக்கல, எனக்கு வந்து காமர்ஸும் பிடிக்கல, எனக்கு பிடிச்சது ஏதாவது வேணும். இப்ப லிட்டரேச்சர்னு பாத்தீங்கன்னா லிட்டரேச்சர் அட்வான்ஸ், தமிழ் அட்வான்ஸ், பாலிடெக்னிக் போக முடியும். அதற்கான அவேர்னஸ் நான் சொல்றது அதுதான். ஏன்னா அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாவா இருக்கு. அந்த பாலிடெக்னிக்கு என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதே நம்ம மக்களுக்கு புரியல. டிப்ளமா வந்து இப்போ வந்து ஏஎம்இ ஏர்கிராப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. டிஃபென்ஸ் இல்ல அவங்களுக்காக எவ்வளவு கூப்பிடுறாங்க. ஏன்னா டிஃபென்ஸ் இஸ் நவ டேக்கிங் அப். சோ இதனால வந்து அவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் வேலை இருக்கு, ஒரு நல்ல
சோசியல் செக்யூரிட்டி இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு புரியல. இந்த வாய்ப்புகள் வந்து அவங்க கிட்ட, மக்கள் கிட்ட, எஸ்பெஷலி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, இதனால நீங்க மேல வாங்க, 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே மார்க் கம்மி, 11th சேர முடியல, இந்த காலேஜ் முடியல, நின்றுடாதீங்க அப்படின்றத போய் கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனத்துக்கு எல்லாத்துக்குமே முக்கிய பங்கு இருக்குது. அடுத்ததாக வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஹேமலதா நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். ஹேமலதா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஹேமலதா. சார் வணக்கம் சார். உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நான் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபுட்ட இன்னொரு சந்தேகம் கேட்க விரும்புறேன். நம்ம வந்து பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் ரெண்டும் அருகருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள். பெரம்பலூர் மாவட்டம் மாநிலத்திலே 2வது அதிகமான தேர்ச்சி பெற்ற மாவட்டமாக பெற்றிருக்கு. அரியலூர் மாவட்டம் மாநிலத்திலேயே கடைசி இடத்துல தேர்ச்சி பெற்ற மாவட்டமா இருக்குது. அருகருகே இருந்தும் இந்த மாவட்டங்களுக்கான இப்படிப்பட்ட நிலைமைக்கான காரணம் என்ன? ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம். இதுல இந்த கல்வித்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் கூர்ந்து பரிசீலிக்காதது ஒரு முக்கியமான காரணம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு ரோல் இருக்கா? கலெக்டருக்கு ரோல் இருக்கா? கலெக்டருக்கு தான் பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா நீங்க போன வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஹெட்மாஸ்டர்ஸ் சஸ்பெண்ட் பண்ண சொன்னதே கலெக்டர்ஸ். டிப்ளாய்மெண்ட்ல இத்தனை டீச்சர் சர்ப்ளஸ் சொன்னது கலெக்டர்ஸ். கலெக்டர்ஸோட ரோல் வந்து கரிக்குலம் வந்து அங்க டிரான்சாக்ட் ஆகுதான்னு பாக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய, அதுவும் அரசு பள்ளிகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் அரியலூர், பிரைவேட் ஸ்கூல்ஸ் குறைவா இருக்கிற இடம் வந்து அரியலூர். அப்போ எந்த அளவிற்கு அங்க கவனம் செலுத்தி இருக்கணும். டீச்சர்ஸ் தெரிஞ்சு வேற சமூக பொருளாதார கட்டமைப்பு, ஜாதிய கட்டமைப்பு எந்த விதத்திலுமே பெரம்பலூருக்கு அரியலூருக்கும் பெரிய மாற்றங்கள் சொல்ல முடியாது. இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாவட்டமா இருந்த மாதிரி 2 முறை பிரிஞ்சு சேர்ந்த மாவட்டங்கள் தான். பெரம்பலூர்ல நம்பர் 2 பொசிஷனை பெற முடியுது, அரியலூர் லாஸ்ட் பொசிஷனுக்கு பெறுது. அது வாய்ப்பு தான். பிளீஸ், என்னோட சொந்த மாவட்டம்ங்கிறதால ஒரு காலத்துல பெரம்பலூரும் அரியலூராக இருந்ததுதான். நான் வந்து கண்கூட ஒரு அனுபவத்தை பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். கடந்த 2-3 வருடங்களாக அங்க வந்து ஒரு திரு தாரேஷ் அகமது அப்படின்ற ஒரு இளைஞர், கேரளத்தை சேர்ந்தவர், பெரம்பலூர் கலெக்டரா இருக்காரு. எனக்கு நேரடி அனுபவம் கிடையாது. ஒரு நான் கல்வி நிகழ்ச்சிக்காக நான் போயிருந்தேன். +2 மாணவர் வழிகாட்டுற ஒரு நிகழ்ச்சி. பக்கத்துல அவர் அமர்ந்தா, ஒரு சீஃப் கெஸ்டா வந்து அமர்ந்திருந்தாரு. அப்ப மொத்தத்தையும் எல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாரு, உங்க அளவுக்கு எனக்கு இந்த மாதிரி ஃப்ளூயண்டா தமிழ் பேச முடியலன்னு வருத்தமா இருக்கு, உங்களுக்கு இது நேட்டிவ்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். ஒரு விஷயம் நீங்க செய்ய முடியுமா அப்படின்னாரு. நீங்க எப்படியாவது தீபாவளி, பொங்கல் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு ஊருக்கு வந்துகிட்டே இருப்பீங்க, வரும்போது எனக்கு ஒரு போன் பண்ணிட முடியுமா, நான் உங்களை எல்லா அரசு பள்ளிகளுக்கும் கூட்டிட்டு போவேன், ஒரு 2 மணி நேரம் அவங்களுக்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னாரு. எனக்கு அது நிகழ்ச்சியா இருந்தது. அந்த அளவு அங்க பேசின வகையில அந்த அளவுக்கு தனிப்பட்ட ஈடுபாடு, குறிப்பாக அரசு பள்ளிகள். பிரின்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி அங்க அரசு பள்ளிகள் அதிகம். அதுல தனிப்பட்ட கவனம் செலுத்தி தானே நேரடியா போய் நின்றுடுவார். அந்த மாதிரி என்ன ஃபார்ச்சுனேட்லி அவர் அங்கேயே தொடர்ந்து 2-3 வருடங்கள் இருக்காருங்கிறது ஒரு ஃபார்ச்சுனேட். அவருடைய கண்ணும் பற்றக்கூடாது. அப்ப முழு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கிரெடிட் அவர் கொடுக்கணுங்கிறது என்னுடைய மாவட்ட கலெக்டரோட முக்கியமான ரோல். அதே மாதிரி எல்லா கலெக்டரும் அந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு அவருக்குள்ள ஒரு போட்டி வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஆதம்பாக்கத்தை சேர்ந்த மீனா நம்முடைய இணைப்புல இருக்காங்க. மீனா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார், என் பையன் வந்து இப்போ +2 எழுதி இருக்காரு. ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா அவனுக்கு ரொம்ப அந்த புதுசா அதை கண்டுபிடிச்சு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறது என்னோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காரு திரு நெடுஞ்செழியன் சார். புதுசா கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் இருக்குது. நீங்க 2 இது இருக்கும். பேசிக்கலி வந்து அவர் கண்டுபிடிக்கிறதுல வந்து டிசைன் ஓரியன்டா பாக்குறாரா, இல்ல அதை வந்து புதுசா ஏதாவது உருவாக்குறாராங்கிறது வந்து இருக்கு. அப்படி டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா இப்ப NID வந்து இப்ப அப்ளிகேஷன் வந்து திருப்பி ஓபன் பண்ணிருக்காங்க. விஜயவாடால வந்து இப்ப புதுசா அரசாங்கம் அமைக்கிறதுனால NID ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து விஜயவாடால வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அப்ளிகேஷன் இப்ப விண்ணப்பங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சி சம்பந்தமா படிக்கணும்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து ஐசர்னு ஒன்னு இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச். இதுல வந்து நீங்க வந்து உங்க +2ல வந்து 95.75 மேல வாங்கினா அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இது தவிர வந்து உங்களுக்கு UG ஏதாவது நீங்க ஒரு காலேஜ்ல முடிச்சுட்டு கூட PGல கூட நீங்க இந்த டிசைன் வந்து போலாம். அது எந்த குரூப் எடுத்தாலும் நீங்க போலாம். ஆட்டோமொபைல் டிசைன்ல இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் டிசைன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் இன்டர்ஃபேஸ் டிசைன்ல இருந்து டாய் டிசைன், எந்த டிசைன் வேணாலும் போலாம். அதெல்லாம் உருவாக்குறதுக்கு டிசைனர் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் உருவாக்குவாங்க. அதனால வந்து நல்ல சேலரியும் இருக்கு. IIT பாம்பே வந்து அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்ட். அதுல நீங்க தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜதுரை நம்முடைய இணைப்பில் இருக்கார். திரு ராஜதுரை, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ராஜதுரை, உங்களுடைய சந்தேகத்துக்கு நீங்க இணைப்பில் இருக்கீங்க. சரிங்க சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் புதுக்கோட்டையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஒன்னும் இல்ல, பையன் பியூர் சயின்ஸ்ல 1040 மார்க் 1040 மார்க் எடுத்திருக்காரு. சொல்லுங்க.
லேடிஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற மாதிரி ஜென்ஸ் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா? இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஏன்னா நான் பல நிகழ்ச்சியில இதை பேசுறது உண்டு. தெரிஞ்சோ தெரியாமல இந்த நர்சிங்கிறது பெண்களுக்கான படிப்புங்கிற மாதிரி ஸ்கூல் டேஸ்ல நம்ம ஒரு சினிமால காட்டியிருக்காங்க. அந்த சினிமா பேரே சொல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து டீச்சர் அப்படின்னா லேடி, நம்ம ஊர்ல டீச்சர்னா வாத்தியார், ரெண்டுமே வாத்தியார் தான். அது வந்து வாத்தியார் டீச்சர்னா லேடி. அது மாதிரி நர்சிங்கிறது இருபாலருக்கான படிப்பு. ஆண் நர்ஸ்கள் சம அளவுல புகழ்பெற்று விளங்குறாங்க. பட் தெரிஞ்சோ தெரியாம சமூகத்துல அது நர்சிங் வந்து பெண்களுக்கான படிப்புங்கிற மாதிரி பதிஞ்சிருச்சு. ஆண்கள் சம அளவுல படிச்சு அதே அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு, படிக்கலாம். ஆண்கள் வந்து நர்சிங் படிக்கலாம். அதுல ஒரு எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துச்சு. இப்ப வந்து அரசு நர்சிங்ல படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் வந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துல ஏதாவது சிக்கல் இருக்குதா நர்சிங் படிச்சுட்டு? அது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து தனிப்பட்ட இது சார்ந்ததுதான். அதாவது அந்தந்த நிறுவனங்களோ மருத்துவமனைகளோ முடிவு செய்யக்கூடிய ஒரு, ஏன்னா நமக்கு அரசு மட்டும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற தனியார் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு பெரிய சதவீதம் இருக்கு. என்ன வசதி, பல நேரங்களில் நேர சிக்கல்கள் எல்லாம் கூட ஆண்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும், அவங்க இதா செய்ய முடியும். அதனால எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நர்சிங்ல வந்து சில இடங்கள்ல பெயர் குறிப்பிட முடியாது. சில இடங்கள்ல வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவமனை கிளினிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 24 மணி நேரம் வேலை வாங்கப்படுவது, அவர்களுக்கு சரியான தூக்கம் இல்லாம இருப்பது, அவர்களே ரவுண்ட்ல விடுறது, அவங்களே ஆபரேஷன் தியேட்டர்லயும் இருப்பாங்க, அவங்களே வெளியே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பங்கள் நம்ம பாக்குறோம். இப்ப இத வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிற நல்ல நிறுவனங்களான வாய்ப்புகள் எப்படி நம்ம ஃபாரின் போனா தான் உண்டா? இல்ல இல்ல, ஏன்னா நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே நான் துறை சார்ந்தா நான் பார்க்க மாட்டேன். அது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் இருக்குது. நீங்க அதே செக்யூரிட்டி நைட் டியூட்டி பார்த்துட்டு பகல் டியூட்டி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறதுலயும் இருக்குது, எஜுகேஷன்ல இருக்கு. அதனால அது நர்சிங் சார்ந்த பிரச்சனையா நான் பார்க்கறதுல வெளிநாட்டுல நிறைய வாய்ப்புகள் உண்டு, நல்ல வாய்ப்புகள் உண்டு. உள்நாட்டுல அதே அளவுக்கு உண்டு. அக்ஷயா சென்னையில இருந்து நம்ம தொடர்புல இருக்கிறாங்க. அக்ஷயா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அக்ஷயா, ஹலோ ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். நான் வந்து இப்போ 12th வந்துச்சு, பிடெக் ஐடி பண்ணலான்னு இருக்கேன். ஹலோ சொல்லுங்க, பிடெக் பண்ணலாம்னு இருக்கீங்க? பிடெக் ஐடியா இல்ல பிஇசிஎஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு வந்து இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இதுல மெயினா வந்து நீங்க பிடெக் பிஇ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வந்து, இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்னா நீங்க எல்லாமே தியரிட்டிக்கலா படிப்பீங்க. நம்ம என்னென்ன மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறோமோ அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம், ஒரு ப்ராசஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத தியரிட்டிக்கலா படிக்கிறது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் எடுத்து கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட பிராக்டிகல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்ளை பண்ணும்போது அது டெக்னாலஜி. அதனாலதான் ரப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த டெக்னாலஜி ஓரியன்டட் கோர்ஸ் வரும். பட் நம்ம ஊர்ல இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் நாளைக்கு நீங்க வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்க கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இருக்காங்கிறது பார்ப்பாங்க. நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி வந்து பிடெக் ஐடிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து நீங்க ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டு இன்டகிரேஷனோட நீங்க படிப்பீங்க. ஐடில வந்து ஒன்லி நீங்க சாஃப்ட்வேர் ஓரியன்டேஷன் தான் படிப்பீங்க. அதனால வந்து ஒரு மெஷினோட இன்டர் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ஏடிஎம் மிஷினோட எப்படி லிங்க் பண்றது, இல்ல நான் இன்னொரு ஒரு புது டிவைஸோட நான் எப்படி கொண்டு வரதுங்கிறது அந்த டிசைன், அந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் இது வந்து நீங்க படிக்க மாட்டீங்க. இது வந்து நீங்க இந்த கோர்சஸ் வந்து நீங்க படிக்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க யூஸ்வலா சொல்றது இதுதான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி லோக்கல்ல படிச்சா லோக்கல்ல உள்ள ஹோட்டல்ல வேலை பார்ப்பீங்க. ஐஎச்எம்ல படிச்சா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேலை பார்ப்பீங்க. ஐஎச்எம் அவுரங்காபாத் போனா இன்டர்நேஷனல் செயின்ல வேலை பார்ப்பீங்க. இந்த டிகிரியை வந்து எங்க படிக்கிறோங்கிறதா இம்பார்ட்டன்டே ஒழிய நீங்க இந்த கோர்ஸ் அப்படின்னு கோக்குறது வந்து நல்லது கிடையாது. சாப்ட்வேருக்கு அந்த எதிர்காலம் இருக்குதா? இப்ப நம்ம வந்து சொல்லக்கூடிய திடீர்னு வந்து இந்த ஐடி நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இன்னமும் அந்த மாதிரி, அதாவது எப்படின்னா இதுல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்ம ஒரு பொறியியல் படிப்புல நுழையும் போது இருக்கிற மார்க்கெட் நிலவரத்திற்கும் வெளியில வரும்போது நான்கும் போது இருக்கிறது கண்டிப்பா வேற. சாப்ட்வேர்ங்கிறது ஒரு ஓரளவுக்கு எவர்கிரீன். அது வந்து சில தொய்வுகள் ஏற்படலாமே தவிர பட் திரும்பி எதிர்ச்சி உட்கார்ந்துரும். ஏன்னா அது இல்லாம ஒண்ணும் கிடையாது. பட் என்ன சிக்கல்னா, இப்ப இவங்க கேட்டாங்க பாருங்க, ஐடியா கம்ப்யூட்டர் சயின்ஸான்னு கேட்டாங்க. இதுல நான் எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்க கடைசியா என்ன தெரியுமா நடக்கும் போது, ஒருத்தர் ஒத்த காலில் நின்று ஏரோநாட்டிக்கல், ஒருத்தர் ஆட்டோமொபைல், ஒருத்தர் ஐடி, கடைசியில ஓஎம்ஆர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனி 3 பேரையும் கூட்டு வந்து பக்கத்து சீட்ல உட்கார வச்சு ஒரே வேலையை செய்ய சம்பவம். வேலை வந்து அதே கணக்கு. அதனால ரொம்ப இந்த பிரான்ச்ல போய் உடைச்சுக்க வேண்டாங்கிறது. நாங்க படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கடைசியில நான் வந்து ஒரு பேங்க்ல போய் கிளர்க்கா உட்கார போறேன் அப்படின்னா, என்னுடைய பிரதர் வந்து கெமிஸ்ட்ரியில வந்து கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், அவர் வந்து பேங்க்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் படிச்ச படிப்புக்கும் நீங்க அது கெமிஸ்ட்ரிக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல பாதி பேர் ப்ரொபேஷனரி ஆபீசர் எழுதி பேங்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோவையை சேர்ந்த ராஜு நம்முடைய இணைப்பில் இருக்காரு. ராஜு, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ ராஜு, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். நீங்க இணைப்பில் இருக்கீங்க. காஞ்சில இருந்து ராஜு பேசுறேங்க. சொல்லுங்க.
சார் என் பொண்ணு வந்து 952 மார்க் எடுத்திருக்காங்க சார். பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜு பேசுறேன் சார். வாழ்த்துக்கள்ங்க. 950 மார்க் எடுத்திருக்காங்க உங்களுடைய பொண்ணு. வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க. பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்க சார். அது எந்த மாதிரி படிப்பு எடுத்தா நல்லது சார்? எந்த மாதிரி படிப்பு எடுத்தா போல? ஒரு படிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா எல்லாரும் வந்து இந்த இன்ஜினியரிங்கிற கிணத்துல தான் விழுகிறோம். தண்ணி இருக்கா இல்லையான்னு பாக்குறது இல்ல, உள்ள எத்தனை பேர் விழுந்திருக்காங்கன்னு பாக்குறது இல்ல. பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா போஸ்ட் பிஎஸ்சில வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஜாம்னு ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க ஐஐடியில போய் படிக்கலாம். டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்புறம் உங்களுக்கு இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் படிக்கிறதுக்கு மாசம் 8000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. அது நீங்க நல்ல டேலண்ட் எல்லாம் இங்க இன்ஜினியரிங் போறதுனால ஒரு ஆவரேஜ் டேலண்ட் நீங்க ஈஸியா வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து போக முடியும். இல்ல அவங்க கேட்டதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது நான் நினைக்கிறேன். அவன் வந்து 955 மார்க் எடுத்திருக்காங்க, பயாலஜி எடுத்திருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஐடியா ரொம்ப குறைவா இருக்குங்கிறது தெரியுது. நீங்க சொல்றது ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நண்பர் வந்து கோயம்புத்தூர் தாண்டி போக மாட்டார் நினைக்கிறேன். ஏன்னா பெண் குழந்தை வர பேசிக் சயின்ஸ்ல எது வேணாலும் அவர் எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி அதுல இருந்து அடுத்த ரிசர்ச்க்கு அவங்க போக முடியும், டீச்சரா போக முடியும், சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி, ஒரு 3 இயர்ஸ் டிகிரி. கோயம்புத்தூரை சேர்ந்த மாணவி, அவருடைய தகப்பன் கேள்வி கேட்கறது நமக்கு என்ன தெரியுது? அந்த பொண்ணு கேட்கல, தகப்பன் கேட்கிறாரு. அவங்க வந்து ஒரு அளவுக்கு மேல தாண்டி அவங்க போக சென்னைக்கு வரதே சந்தேகமா இருக்கு. முடிச்சு பிஎட் பண்ணணும்னா பிஎஸ்சில பிசிக்ஸ் எடுத்து படிக்கணும், கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும், ஜுவாலஜி பாட்னி எடுத்து படிக்கணுமே தவிர பிஎஸ்சில பயோ கெமிஸ்ட்ரி படிச்சாங்கன்னா அவங்கள வந்து இவங்க பயாலஜி தான் படிச்சிருக்காங்க. அப்ப பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சாங்கன்னா ஆமா பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கலாம், பிஎஸ்சி பாட்னி படிக்கலாம், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம். எது வேணாலும் படிக்க முடியும். இந்த 4 பேசிக் சயின்ஸ் படிச்சாங்கன்னா அதுல இருந்து அவங்க ரிசர்ச்சுக்கும் போக முடியும், டீச்சிங் லைன்ல வர முடியும், சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியும், இல்ல உடனே ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிச்சு ஒரு வேலைக்கும் போக முடியும். எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெண்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லும்போது சிறு நகரங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு பார்க்கும்போது இப்போ வந்து ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பிஎஸ்சி ப்ரோக்ராமும் இருக்கு, டிப்ளமா ப்ரோக்ராமும் இருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. பிகாஸ் வந்து உங்களுக்கு ஊர் சார்ந்தே நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு அழகா அங்க வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கு. பிஎஸ்சி அக்ரி கடந்த 2-3 வருடம் 955 மார்க் கிடைச்சிருமா? என்ன பிரிவுங்கிறது இருக்கு. அவங்க என்ன கம்யூனிட்டி பிரிவுங்கிறத பத்தி நம்ம மார்க் மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. கம்யூனிட்டி பிரிவு வச்சு பாத்தீங்கும்போது கடந்த 2-3 வருடங்கள்ல அக்ரி வந்து கணிசமான வரவேற்பை விட நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதுல அப்படியே ஸ்பெஷலைஸ் வந்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் இன்னைக்கு அது அடுத்த லெவல்ல வருது. நிறைய பேருக்கு தெரியாது அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி உள்ளார இன்ஜினியரிங் இருக்கு. பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இதெல்லாம் அந்த பயாலஜி குரூப் சார்ந்தது. அதுக்கு நம்ம தனியா விண்ணப்பிக்கணும். அண்ணா பல்கலைக்கழகம் அவங்க வந்து வேளாண் பல்கலைக்கழகத்துல முதல்ல என்ன வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம். அது வந்து ஒரு பேர் பெற்ற ஒரு பல்கலைக்கழகமா இருக்கு. இல்ல ஒன்னே ஒண்ணு நான் குறிக்கிட்டேன் என்னன்னா வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு வரவங்க, ஏன்னா இப்ப என்ன ஒரு சமீபத்துல நடந்த ஒரு என்னோட ஒரு இன்டர்வியூ உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு எல்கேஜி டீச்சர் இன்டர்வியூ, ஒரு ஸ்மால் ப்ரீ ஸ்கூல் பண்ணிட்டு இருக்க எல்கேஜி இன்டர்வியூ வராங்க. அவங்க வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃப்ரம் தஞ்சாவூர்ல இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டில இருந்து வராங்க. எதுக்காக வரீங்கன்னா எனக்கு வந்து பெங்களூர்ல இருக்க பயோகான்ல வேலை கிடைச்சது, என்னுடைய பெற்றோர்கள் அந்த வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, என்ன படிக்க வச்சுட்டாங்க, அதனால நான் திருப்பி எல்கேஜிக்கு வரேன். சோ நம்ம சொல்றது என்னன்னா இந்த படிப்பு படிச்சா அதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு? அது நம்ம ஊர்ல இருக்கா, வெளியூர்ல இருக்கா? முக்காவாசி பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் வந்து படிக்க வைக்கிறாங்களே தவிர அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு வழங்க மறுக்கிறாங்க. சோ அதனாலதான் வந்து அந்த உள்ளூரிலேயே இருக்கும் அவர்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு, வேலை வாய்ப்பு என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி படிக்க வச்சா அந்த ஒரு சீட்டு பெற்றோர் படிக்க வைக்காட்டி நாங்க வந்து கணவர் படிக்க வைப்பாரு நம்பிக்கையில படிச்சு போயிருவாங்க. தேனி முத்துலட்சுமி, தேனியை சேர்ந்த முத்துலட்சுமியோட இணைப்புல இருக்காரு. நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் முத்துலட்சுமி. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க முத்துலட்சுமி. இப்ப 840 மார்க் எடுத்திருக்கேன் சார். பயோ மேக்ஸ் எடுத்திருந்தேன். நான் வந்து இப்ப மரைன் இன்ஜினியரிங் பண்றது பெட்டரா இல்ல பயோ கெமிஸ்ட்ரி ஆர் பயோ மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி எடுக்கலாமா? இந்த படிப்புல எங்க கேள்விப்பட்டீங்க முத்துலட்சுமி? எங்க அக்கா சிஸ்டர் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சாங்க. அவங்க காலேஜ்ல இதெல்லாம் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி அதெல்லாம் இருந்துச்சு ஆர்ட்ஸ்ல. ரமேஷ் பிரபா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு கோர்சஸ் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, நீங்க சொன்ன மாதிரி ஏரோநாட்டிக்கல், அதெல்லாம் எப்பவுமே இந்த ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தான். நம்ம ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போகும்போது யாருமே பண்ணாததை நம்ம பண்ணோம்னாக்க கிளிக் ஆகும் நினைச்சு ஆரம்பிக்கலாம். சம்டைம்ஸ் யாருமே பண்ண நம்ம பண்ணி ஊத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற எக்ஸ்ட்ரீம். இது கிட்டத்தட்ட படிப்புகளுக்கும் இதே நிலைதான். ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்க்கு வந்து கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நம்ம போய் அந்த பல்கலைக்கழகமோ அந்த கல்லூரியோ அந்த படிப்பை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான வாய்ப்புகளை தேட வேண்டியது நம்ம பொறுப்பு. பிரச்சனை என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப யார்கிட்ட போய் கேட்கிறோமோ அதை பத்தி தெரியாதவங்கள்ட்ட தான் அதை பத்தி அதிகம் போயிட்டு திரும்ப கேட்கிறோம். அவங்க சேஃபா ஒரு டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. இல்ல அதெல்லாம் ரிஸ்க் எதுக்கு வேண்டாம்,
அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ரொம்ப அந்த போக்கஸ். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்க நம்ம கலை அறிவியல் கல்லூரிகள்லயே பயாலஜி அப்படியே உடைக்கப்பட்டு பிளான்ட் பயாலஜி, மைக்ரோ பயாலஜி அப்படின்னு அதுல வந்துருச்சு. கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோபிசிக்ஸ், நியூக்ளியர், அது மாதிரி இன்னைக்கு உடைக்கப்பட்டு அடுத்தடுத்த நிலைகள் வரும்போது இதுல 2 வகை. பிஜி பண்ணும்போது பாத்துக்கலாம் ஆராய்ச்சி. ஏன்னா இனி வரும் காலங்கள்ல மத்திய அரசு ஆராய்ச்சிக்கு கணிசமான தொகை ஒதுக்கி ஆகணும், செய்யதான் போகணும். அப்ப இந்த ஆராய்ச்சிங்கிறது ஒரு ஏரியா. அடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷன். இனிமேல் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கான ஆட்கள் நிறைய வேணும்ட்டே இருக்கு இல்லையா? அப்ப அந்த எவ்வளவு பேருக்கு அந்த ஆப்டிடியூடு, எஸ்பெஷலி அவங்க மைத்திலி மேடம் சொன்ன மாதிரி இந்த கேர்ள்ஸ்க்கு சேஃபா இதுக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் போக வேண்டாம், பட் டீச்சிங்க்கு போ. அப்ப அந்த ஓரியன்டேஷன் இந்த 2க்கும் இந்த ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் உதவும். நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த வாய்ப்பு இருக்கு, நம்ம ஊர்ல என்ன வாய்ப்பு இருக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, பணம் எவ்வளவு செலவழிக்க முடியும், எவ்வளவு தூரம் தொலைதூரம் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி கேட்கிறோம். நம்ம எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா இன்ஜினியரிங்கும் டாக்டரேட் MBBS மட்டும்தானா, பாலிடெக்னிக் அப்படிங்கிற ஒரு படிப்புக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அதுக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்கிறதா, அல்லதெல்லாம் ஒரு பழம் கஞ்சி ஆகி போன விஷயமா விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. ஆய்வெழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்க நண்பர்களே. வேலை தரும் எதிர்காலம் தரக்கூடிய கல்வி, இது தொழில்நுட்ப கல்வியா அல்லது கலை அறிவியல் கல்லூரியா என்ற தலைப்பில் இந்த ஆய்வெழுத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நம்மகிட்ட சுரேஷ், திருச்சியை சேர்ந்த சுரேஷ் நம்முடைய இணைப்பில் இருக்கார். சுரேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், நாங்க திருச்சியில சுரேஷ் பேசுறேங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க திரு சுரேஷ். ஒண்ணு இல்ல சார், எங்க ஃப்ரெண்டோட பொண்ணு 1128 மார்க் எடுத்திருக்காங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு? ஆமாங்க. சொல்லுங்க. 198.5 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. ஓகே. அவங்களுக்கு சிவில் எடுக்கலாம்னு இருக்கிறாப்லங்க. எடுத்துட வேண்டியதான். சிக்கல் இருக்காரு. சிவில் அதுல ஸ்பெஷலைசேஷன் என்ன கம்யூனிட்டி பேஸ்ல வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அங்க பிசி சார். எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அவங்க சிவில் உங்களுக்கு மெயின் கேம்பஸஸ்லயே கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்ல கிடைக்கும், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிடைக்கும். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஓசிங்கிறது 198.5 கட் ஆஃப் இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சிவில் கிடைக்கலாம். சிவில் கிடைக்கலன்னா நீங்க ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுவும் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே தான் பேசிக்கலி கொலேட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் ஜியோகிராபி. அது என்னன்னா, இப்ப ஒரு தகவல் நம்ம ஒரு டேபுலர் காலம்ல கொடுத்தா பார்க்க மாட்டோம். அதே தகவலை ஒரு மேப்போட இன்டகிரேட் பண்ணி கொடுத்தா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நிறைய ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் சர்வேயிங் இப்ப உதாரணத்துக்கு நான் டெல்லியில இருந்துட்டு குன்னூர் ஊட்டிக்கு போகாம எவ்வளவு காஃபி போட்டிருக்காங்க அப்படிங்கறத சேட்டலைட் இமேஜ் எடுத்து அந்த சேட்டலைட் இமேஜ் வழியா எவ்வளவுங்கிறத மெஷர் பண்ணி இவ்வளவு காஃபி ப்ரொடக்ஷன் வரும். இதுவும் ஜிஎஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இது தவிர உங்களுக்கு நிறைய இப்ப ஏடிஎம்ல கேஷ் ஃபில் பண்றதுல இருந்து ஃபெடெக்ஸ் இந்த மாதிரி கொரியர் கம்பெனி எப்படி டெலிவரி கொடுக்கணுங்கிறதுல இருந்து என்டையர் இந்தியன் ரயில்வேக்கு ஐஐடி கான்பூர் பண்ணிருக்காங்க, எந்த ட்ரெயின் எந்த ட்ராக்ல எங்க போகுங்கிறது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். உங்க ஸ்டூடெண்ட் விருப்பப்பட்டா இங்க சென்னையில எல்என்டியோட கார்பரேட் ஆபீஸ்ல அவங்களோட ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க உலகத்துல எங்கெங்க சிவில் இன்ஜினியரிங்ல என்னென்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கறத நேரடியா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க சிவில் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்றதுக்கு இதா இருக்கும். யூனிவர்சிட்டி காலேஜஸ் சொல்லும் போது இதுல ஒரு தெளிவு என்ன வேணும்னா, நம்ம நேரடி கல்லூரிகள்ங்கிறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி, ஏசி டெக், MIT இது சென்னையில இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள்ங்கிறது நிறைய இருக்கு. நம்ம இங்க தொடங்கி காஞ்சிபுரத்துல தொடங்கி திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டியில இருந்து அது 10க்கும் மேற்பட்ட அந்த கல்லூரிகள். அதற்கு அடுத்த நிலையில அரசு கல்லூரிகள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி அது இருக்கு. அப்ப அந்த பட்டியல். இதற்கு பிறகு கவர்மெண்ட் எய்டட். இதுக்குள்ள கண்டிப்பா இவரோட இந்த மதிப்பெண்ணுக்கு நேரடியா ஓசியிலே கிடைக்கும். இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்ப இந்த அரசு அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரி, பட் அரசு கல்லூரி இதை தாண்டி சுயநிதி கல்லூரிக்கு நான் போகும்போது இதுல சரியான கல்லூரி எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது? சுயநிதி கல்லூரி வரலாம், இவங்க ரேங்கிங் எதுவுமே கொடுக்கறது இல்ல, அந்த ரேங்கிங் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இதுல அகர வரிசைப்படி தான் அதுல வரப்போகுது. நீங்க வரக்கூடிய கல்லூரியில ஏபிசி அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் தான் வரப்போகுது. அப்ப எது சரியான கல்லூரிங்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஏதாவது 2 விஷயங்கள். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப இந்த கவுன்சிலிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கவுன்சிலிங்க்கு தயாராகிற நேரத்திலேயே சென்ற வருடத்துடைய இந்த கல்லூரிகளுடைய இந்த பிரிவுகளுடைய நிலவரம் நம்ம சைட்ல வந்துடும். அப்ப இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும், கிட்டத்தட்ட குவாலிட்டி அதுல உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். அடுத்த நிலையில பாத்தீங்கன்னாக்க, இதுல முடித்து வந்த மாணவர்கள் நம்ம சுற்று வட்டாரத்திலேயோ நம்ம நண்பர்கள் மூலமாகவோ
அந்த அலுமினி இதுன்னு இருக்கு பாருங்க, அந்த ஃபீட்பேக் கொஞ்சம் கணிசமா நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். நான் சொன்ன இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது அந்த போன வருஷத்தோட ஸ்டேட்டஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த கவுன்சிலிங் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாலே போட்டுருவாங்க வந்து. அதுல உங்களால ஏன் இது ஃபர்ஸ்ட் ஃபில் அப் ஆகுது, ஏன் இது 190 வரைக்கும் தான் கிடைச்சிருக்குங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு தரம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். பெரும்பாலான மாணவர்கள் எதுல சேர்ந்திருக்காங்க அதுல நம்மளும் சேர்ந்துக்கலாம், ஐக்கியமாக்கலாம். அது வந்து அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்க கூடாது வந்து. அப்ப அதுல எது எடுக்கலாம்? நீங்க பெரும்பாலான மாணவர்கள் நிறைய இதுல ஏன் சேரலங்கிறது வேணா நீங்க எடுத்துக்கிட்டு அதுல சேராம இருக்கலாம். நான் ரிவர்ஸ்ல வேணா ட்ரூன்னு சொல்றேன். நான் ஒரு பாமர பெற்றோரா இருக்கும்போது அந்த பாமர பெற்றோர் இப்ப சார் சொன்ன மாதிரி வந்து வெப்சைட்ல போடுவாங்க, அந்த ரேங்கிங் பார்க்கணும். இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர் எங்க வீட்லயே. எங்க அப்பா அம்மாக்கு என்ன இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு 17 வயசு தான் ஆகுது. 17 வயசுக்கு எனக்கு ரிசர்ச் பண்ணி எந்த காலேஜ் நல்லதுன்னு தேர்ந்தெடுக்க தெரியாது. என்னுடைய பெற்றோருக்கும் தெரியாது. ஏதோ நான் படிச்சிருக்கேன். அப்ப சொல்லும் போது ரமேஷ் பிரபா சார் சொன்ன மாதிரி அங்க படித்த மாணவர்கள் போய் அவங்க வந்து எப்படி நம்ம ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா போய் அந்த மாப்பிள்ள எப்படின்னு கேட்போமோ அதே அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அங்க படித்து வந்தவர்கள் எப்படிப்பா இருக்கு இந்த கட்டமைப்பு நல்லா இருக்கா, நல்லா சொல்லி தராங்களா, வாங்குற முன்னா மாணவர்கள் மட்டும்தான். அதுல இந்த பொண்ணு எடுக்கிறது கேட்ட மாதிரியே வேண்டாத சில தகவல் சொல்றவனும் இருப்பான். அதையும் பார்த்து கவனமா அதை வச்சு எடுத்துக்கூடாது. எல்லா பயமுறுத்தலும் கேட்கணும் அப்படின்னா கடைசி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நீங்க நிறைய பேர்ட்ட இன்டராக்ட் பண்ண, அவங்களுக்கு தான் அந்த ரியல் ஸ்டேட்டஸ் தெரியும். இந்த கல்லூரியில சேரும் போது நம்ம வந்து முன்னாள் மாணவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருக்கலாம், அவங்க அக்கம் பக்கத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். அந்த கல்லூரியில கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்டா அவங்களுக்கு வந்து எல்லா வண்டவாளும் முழுமையா தெரிஞ்சிருக்கும், எது கிடைச்சது எது கிடைக்காது. அவங்களோட ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அடுத்து திருப்பூரை சேர்ந்த சோலைமதி நம்ம என்ன இருக்காங்க. சோலைமதி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சோலைமதி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். நீங்க இணைப்புல வந்துட்டீங்க சார். நான் 168.5 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். சொல்லுங்க. 168.5 வருது என்னோட கட் ஆஃப். ஓகே. பிஎஸ் பயோடெக்னாலஜி இல்லாட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பத்தி படிக்கலாம்னு இருக்கேன். திருப்பூர்ல உங்களுக்கு அந்த பக்கத்துல காலேஜ் ஏதாவது இருக்கா, அந்த படிப்பு நடத்துறாங்களா உங்களுக்கு தெரியுமா? இந்த ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சைட்ல இருக்குங்க சார். எந்த காலேஜ்ல படிக்கலாம், ஜாப் கேரண்டி என்ன, அது படிச்சா என்ன வேல்யூங்கிற கொஞ்சம் தெரியும். ஆக்சுவலா இப்ப நீங்க அந்த பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எதுக்காண்டி சொல்றேன்னா, நம்ம யாரும் ஆசைப்பட்டு மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல, நம்மள ஃபோர்ஸ் பண்ணி தான் படிக்க வச்சாங்க. ஒரு தரமான கல்லூரியில நீங்க வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸ் அப்படிங்கறதுல இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா டிசிப்ளினுமே இம்பார்ட்டன்ட். எல்லா டிசிப்ளினோட கான்ட்ரிபியூஷன் வந்து இப்போ எந்த ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்னா வந்து அந்த பிளான்ட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் வேணும், டிசைன் போட்டு தரதுக்கு உங்களுக்கு ஆர்கிடெக்ட் வேணும். எல்லாருமே டீம் ஒர்க் தான் எந்த இன்ஜினியரிங்கா இருந்தாலும். அதனால நீங்க வந்து கோர்சஸ் வந்து உங்களுக்கு நல்ல தரமான கல்லூரிகள் இந்த கோர்சஸ் நீங்க ஆசைப்படுற விருப்பப்படுற கோர்சஸ் கிடைச்சதுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற என்ன கோர்சஸ் வந்து அவங்க திருப்பூர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பிஎஸ்சி கேட்டாங்க. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி பயோ. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு தான் சொல்றாங்க. பிஎஸ்சியோட இன்ஜினியரிங் தான் சொல்றாங்க. 168.5 அப்படின்னு தான் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் தான் சொல்றாங்க. சோ கட் ஆஃப் மார்க் சொல்றாங்களோ அது இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்வியஸா அங்கதான் இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல மெயினா அவங்க கேக்குறது வந்து டெக்ஸ்டைல் பக்கம் போலாம். அவங்க ஊருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கான வேலை வாய்ப்பு என்ன, வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய ரிசர்ச் ஓரியன்டட்ல தான் வரும். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் முடிச்சீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஜில வந்து நீங்க பயோடெக் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எம்எஸ்ஓ எம்டெக்கோ நீங்க வந்து ஐஐடியில போய் படிச்சீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லி இவங்க வந்து பயோ டிசைன் தராங்க. 25,000 rupees per month ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு செமஸ்டருக்கு உங்களை ஸ்டான்ஃபோர்டுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க கவர்மெண்ட்ல செலவழிக்காம படிக்கலாம். இதே மாதிரி வந்து இப்ப ரீசெண்டா வந்து இன்ஃபோசிஸோட சேர்மன் வந்து கோ-ஃபவுண்டர் வந்து 225 crores வந்து பிரெயின் ரிசர்ச்சுக்கு தான் வந்து அவர் ஐஐஎஸ்சி பெங்களூருக்கு டொனேட் பண்ணிருக்காரு. பட் நம்ம ஊர்ல பிரெயின் சயின்ஸை பத்தி படிக்கிறதுக்கு ஆள்கே கிடையாது. நீங்க பயோடெக்னாலஜி எடுத்து படிச்சா கூட நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் உங்களுக்கு பிஜில இருக்கு. படிக்கிறதுக்கு 5,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் தராங்க. செமஸ்டருக்கு 5,000 ரூபாய் தான் ஃபீஸ். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பிஜி கம்பல்சரியா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தடவையாவது லைஃப்ல வந்து அது யூஜியோ பிஜியோ ஒரு குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க எவால்வ் ஆனாதான் அந்த எஜுகேஷனோட ஃபுல் பர்பஸ் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அது யூஜில கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, பிஜில நல்ல இன்ஸ்டிடியூஷன் போய் படிங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் எதுங்கிறதான தெரியல, அதான் பெரிய குழப்பமா இருக்கு. சென்னையை சேர்ந்த சித்ரா இணைப்புல இருக்கிறாங்க. சித்ரா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். சார், என் டாட்டர் வந்து +2 ஒகேஷனல் குரூப் எடுத்திருக்கா. அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த இது அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஆடிட்டிங் எடுத்திருக்கா. இப்போ 960 டோட்டல் எடுத்திருக்கா. இப்போ என்ன எடுத்தா படிக்க முடியும்? அவங்க தெளிவாக உங்க குரூப்லயே நீங்க ஆடிட்டிங் பிரிஃபரன்ஸ்ல கொண்டு வந்துட்டீங்க. நம்ம கல்லூரி காலத்துல செய்ய வேண்டியதை கிட்டத்தட்ட +2லயே ஒகேஷனல்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஸ்ட்ரைட்டாவே நீங்க அந்த ஆடிட்டிங் சார்ந்த விஷயங்களே தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு அதுல வந்து சிஏ தவிர
ICWA காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ACS கம்பெனி செக்ரட்டரி. இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்தும் கூட எல்லா காலகட்டங்களிலுமே அந்த சிஏன்னு சொன்ன உடனே ஐயோ இதெல்லாம் பாஸ் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற பயமுறுத்தலாலே நம்ம அடுத்த நிலை முயற்சி பண்ணாம விட்டுறோம். அவங்க தெளிவா நீங்க அந்த பிளஸ் 2லயே அதை ரொம்ப விரும்பி தெளிவா எடுத்திருக்கீங்க போது அந்த டைரக்ஷன்லயே போறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நீங்க பிளஸ் 2 முடிச்ச உடனே செய்ய முடியும் போது ஒரு 3 வருடம் நமக்கு சேவ் ஆகுது. ஒரு காலத்துல டிகிரியை முடிச்சுட்டு தான் அதெல்லாம் செய்யணும், இன்னைக்கு வந்து சேவ் ஆகுது. அதனால எனக்கு தெரிஞ்சு நேரடியா நீங்க ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கிற அந்த ஆடிட்டிங் சார்ந்த துறையை சிறப்பு அதுலயே நீங்க மேல கொண்டு போகலாம். கண்டிப்பா. பிரின்ஸ் கஜேந்திரபாபு, ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு எனக்கு. வந்து வட மாவட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இந்த மதிப்பெண்கள்ல வந்து பின்தங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கடைசி 14 மாவட்டங்கள்ல வந்து 10 மாவட்டங்கள் வந்து வட மாவட்டங்கள் தான் வந்திருக்கு. திருவள்ளூர்ல இருந்து அரியலூர் வரைக்கும் முழுக்க முழுக்க வந்திருக்கு. வட மாவட்டங்கள்ல ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கறத தாண்டி நல்ல கல்லூரிகள் இருக்குதா, நல்ல பள்ளிக்கூடங்கள் வாய்ப்பு இருக்குதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அந்த மாவட்ட மாணவர்கள் என்ன செய்யறது? இன்னொரு மாவட்டத்துக்கு ஓடி போறதா வழியா, வேற வழியே கிடையாது. இல்லைங்க, இது வந்து ஒரு சிஸ்டத்தினுடைய அனாலிசிஸ் இல்லாத ஒரு குறைபாடு. அதாவது ஒரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்ல, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இல்ல. இவங்க பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சொல்லி 100க்கு 100 எடுத்த மாணவன்லயே எது பெஸ்ட் எல்லாம் அனலைஸ் பண்றாங்களே தவிர ஃபெயிலியர்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அனலைஸ் பண்ணல. இந்த வட மாவட்டங்கள் எப்பயுமே மோசமான பிரச்சனை, ஜாதி முதல் எல்லாமே நம்ம பாக்குறோம். அதற்கான அடிப்படையான காரணம் இங்க கண்கூடா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவதுங்க, பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்குதுன்றதாங்க பள்ளிக்கூடத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்குது. பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வந்து எல்லா பாட வேலைக்கும் போவாருன்னு சொன்னாலே அந்த மாணவனுக்கு படிக்க வேண்டிய ஆர்வம். வட மாவட்டங்கள்ல வந்து ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டால் அவங்க விரும்புறதே கிடையாது. அவங்க உடனடியாக எவ்வளவு நாள் செலவழிச்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தென் மாவட்டங்களுக்கும் வேற தான் முயற்சி பண்றாங்க. அதை விட்டு தடுப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்டா, வட மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யணும். அந்த சிஸ்டம் இந்த டிபார்ட்மெண்ட்ல, இந்த டிஆர்பில கிடையாது. அப்ப வெறும் ரேங்கிங்க வச்சுதான் போட போறோம்னா, கன்னியாகுமரிக்காரனை தூக்கிட்டு போயிட்டு நான் திருவண்ணாமலையில போடும்போது அவனுக்கு ஒத்து வரல. எப்பவுமே கல்வியில என்ன சொல்றாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அங்க ஆசிரியராக இருந்தா தான் சமூகத்தை புரிந்து கொண்டு பாடம் நடத்த முடியும்ன்றாங்க. வட மாவட்டத்துல ஆசிரியர் பணி செஞ்சா கூட 100 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லலாம். கிராமங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுக்கலாம், அவங்க பிள்ளைகளுக்கான படிப்பு பொறுப்பை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேல அந்த டீச்சர்ஸ்க்கே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். அவங்க இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு கம்பல்சன் ஆக்கணுமா? இந்த வட மாவட்டத்துல நீங்க வந்து இப்ப எப்படி மருத்துவ படிப்புக்கெல்லாம் வந்து நீங்க கிராமத்துல வந்து நீங்க ஓராண்டு பணிபுரியணும் சொல்லி ஒரு கம்பல்சன் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அது மாதிரி நீங்க வந்து பணி நியமனம் பெற்றால் நீங்க வட மாவட்டத்துல 3 ஆண்டுகளாக நீங்க இருந்தே ஆகணும்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நீங்க சொன்ன இன்சென்டிவ்ஸோட அப்படி ஒரு கம்பல்சன் இருந்தா நிச்சயமா அது வந்து ஒரு நல்ல இன்டர்டிசிப்ளினரா கூட இருக்கும். தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வட மாவட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, வட மாவட்டத்தில் இருக்கவங்க தென் மாவட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம். அதனால வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த டீச்சிங் ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்றது. டீச்சிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணாம இன்புட்டே கொடுக்காம அவுட்புட்டை எதிர்பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. அப்ப இன்புட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு we have to do some ground. வஞ்சிக்கப்பட்ட இடமாக இருக்குது வட மாவட்டங்கள் பார்க்கணும். பாரதி வீரகுமார் திண்டுக்கல்ல இருந்து இணைப்புல இருக்காங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். பாரதி வீரகுமார். ஹலோ சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். வெட்டினரியில அக்ரி படிக்கலாம் இருக்கு சார். படிங்க. ஹலோ சார். படிக்கலாம். 180 மேல கட் ஆஃப் வந்துருக்கு சார். 180க்கு மேல, 180க்கு மேல. ஆமா சார். அதுக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் சார்? அவரோட கேட்டகரி பொறுத்து இருக்கு. வெட்டினரி சயின்சஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 195க்கு மேல பிசிக்கு இருந்தது. இந்த வருஷம் +2 தரவரிசை பட்டியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய முடியும். இது தவிர வந்து அங்கேயே உங்களுக்கு மற்ற கோர்சஸ் உங்களுக்கு டைரி டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து தான்வாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரைக்கும் திண்டுக்கல்ல இருக்கிறாரு. திண்டுக்கல்லையும் திண்டுக்கலுக்கு சுற்றியும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மதுரையில வெட்டினரியில பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா அந்த வெட்டினரி சயின்ஸை தவிர்த்து இன்னொரு உறுப்பு கல்லூரி ஒன்று இருக்கு, ஃபிஷரி சயின்ஸ் இன் தூத்துக்குடி. மீன்வள கல்லூரி முழுக்க வந்து மீன்வளம் சார்ந்த BFSC அப்படிங்கிற பட்டப்படிப்பு. அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் அப்படிங்கறதால நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. அது கூட தேர்ந்தெடுக்கலாம். இன்னொன்னு வந்து அவர் கேட்ட அக்ரிகல்ச்சர் வந்து அவரோட மாவட்டத்திலேயே வந்து காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில BSc அக்ரிகல்ச்சர் இருக்கு. இது நிறைய பேர் அக்ரிகல்ச்சர்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் தான் பாக்குறோம். இதுக்கு இப்ப விண்ணப்பங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அங்கேயும் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் இருக்கு, BSc எல்லாமே இருக்கு. அதுவும் வந்து நல்ல யூனிவர்சிட்டி. அங்கேயும் அங்க சேலத்தை சேர்ந்த வரதராஜன் இருக்கிறார். வரதராஜன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வரதராஜன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்.
வரதானுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். நான் மாலதிட்ட கேட்க விரும்புறேன். இந்த உயர்கல்வி நம்ம வந்து வெட்டினரியா இல்லாட்டி அக்ரியா இல்லாட்டி நம்ம இன்ஜினியரிங்கா கேட்டுருக்கோம். பாலிடெக்னிக் அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து இன்னமும் அதோடைய ஒரு அந்த புனிதத்தை பெற்றுதான் இருக்குதா? நம்ம முன்னாடி வந்து பாலிடெக்னிக் சேர்றது ஒரு கௌரவம் சொன்னாங்க. இப்போ வந்து அதோடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. பாலிடெக்னிக் கல்லூரிகள் புதிதாக உருவாகிட்டு இருக்கு. ஆனா அந்த படிப்புல ஏதாவது எதிர்காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பாலிடெக்னிக்ல இருக்க எதிர்காலம் வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் போனா மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரிங் விட மோர் ஸ்கில்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜஸ் தான். இவங்க இந்த டிப்ளமா படிக்கும்போது எப்பவுமே நம்ம வந்து இந்த 50ல இருந்து ஒரு 65 ஸ்கோர் வாங்குற மக்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. நானும் படிக்கணும், ஆனா எனக்கு ஏதோ ஒரு காரணத்தால என்னால எதிர்பார்த்த மார்க் எடுக்க முடியல. சோ அதனால எனக்கான வாய்ப்பு, எனக்கு இன்ஜினியரிங்கான வாய்ப்பும் எனக்கான மருத்துவக் கல்லூரிக்கான வாய்ப்பும் என்ன மறுக்கப்படும் போது எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி பாலிடெக்னிக் அங்க வந்து கை கொடுக்குது. பாலிடெக்னிக் வரும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்பு ரெடியா இருந்துட்டு தான் இந்த படிப்பே வருது. அவங்க பண்ணும்போது என்ன நிறைய விதமான கோர்சஸ் வந்து இப்ப பாலிடெக்னிக்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இவங்க முடிச்சுட்டு வரும்போது அவங்க டெக்னீஷியன்ஸ் இமீடியட்டா they are getting into the job, on the job they are getting it. skilled labor not only in தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்களிலும் இருக்கு, வெளிநாட்டிலையும். நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல பாலிடெக்னிக் இருக்கிற மதிப்பு வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் புரியல. சோ பாலிடெக்னிக்னா ஏன்னா வேற எதுவுமே கிடைக்கல அதனால இதுக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. பாலிடெக்னிக் இஸ் ஹைலி ஸ்கில்டு. சோ எல்லா அரசு பள்ளிகள்ல இருந்து வர குழந்தைகள் வந்து முதல்ல இந்த பாலிடெக்னிக்கோட அருமை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முடிச்ச உடனே வந்து இப்ப வந்து மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர டைம்ல அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கை நிறைய காத்துட்டு இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பாதுகாப்பு துறையில டெக்னீஷியனுக்கான வேலைகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. பிரின்ஸ் கஜேந்திரபாபு, இது வந்து ஒரு 70% மேல மதிப்பெண் பெறாதவர்கள் 60% கீழே மதிப்பெண் பெற்றவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்வியா இருக்கிறதா பாலிடெக்னிக்? கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க. பாலிடெக்னிக் நான் அப்படிதான் பாக்குறேன். இன்ஜினியரிங் கிடைக்கல அதனால பாலிடெக்னிக் சேர்ந்தேன் அப்படிதான். புத்திசாலி குழந்தைகள் என்ன செய்யறாங்க, பாலிடெக்னிக் போயிட்டு 3 வருஷம் படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில செகண்ட் இயர் நான் போனேன்னா எனக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜும் நல்லா இருக்கு. 1 வருஷம் இன்ஜினியரிங்க்கு நான் செலவு பண்ணக்கூடிய பணத்துல 4ல ஒரு பகுதி தான் பாலிடெக்னிக் பண்ணுவேன். நீங்க சொல்ல 10th முடிச்சுட்டு போறக்கூடியது இல்ல, இப்ப நான் வந்து பிளஸ் 2 முடிச்சவங்க பத்தி பேசும்போது பிளஸ் 2 முடிச்சிட்டு இவங்க பாலிடெக்னிக் போயிட்டு அதுக்கப்புறம் லேட்டரல் என்ட்ரி போறது சரியான முடிவா இருக்குமா? லேட்டரல் என்ட்ரியில அவங்க வந்து பாலிடெக்னிக் செகண்ட் இயர் டைரக்டா போலாம். 10th முடிச்சவங்க பாலிடெக்னிக் முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி போகும்போது அது ஒரு காம்பன்சேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிளஸ் 2 முடிச்சவங்க இதுக்கப்புறம் பாலிடெக்னிக் போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போறது ஒரு வருஷம் தானே அவங்க பெரும்பகுதி. மிஸ்டர் பாண்டே எப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார சூழலுக்காக பாலிடெக்னிக் போற சதவீதம் மதிப்பெண்ங்கிறது செகண்டரி தான். எனக்கு வந்து என்ஜினியரிங் அஃபோர்டபிலிட்டி இல்ல, நான் வந்து இதை பண்ணிட்டு இதை முடிக்கிறதுக்குள்ள என்னோட குடும்ப சூழல் உயரும். லோ பட்ஜெட் இன்ஜினியரிங், லோ பட்ஜெட் நாட் ஒன்லி தட், அந்த 3 வருஷத்துக்குள்ள என்னோட குடும்ப சூழல் பொருளாதாரம் உயரும். நானே கூட வேலை வாய்ப்புல போய் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்ட பிறகு திரும்ப எனக்கு லேட்டரல் என்ட்ரில போகும்போது எனக்கு வருட இழப்பு கிடையாது. அங்க 10, 3, 3 இங்க 12 நாள் ரெண்டுலயும் வருட இழப்பு கிடையாது. அதனால இது பெரும்பகுதி பொருளாதாரம் சார்ந்த முடிவாகத்தான் அது. ஆனா பாலிடெக்னிக் தேர்ந்தெடுக்க ஒரு தரக்குறைவான சாய்ஸ் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்ஜினியரிங்ல இருக்கிற கிட்டத்தட்ட அத்தனை பிரிவுகளும் பாலிடெக்னிக்ல வந்துருச்சு. அங்க நீங்க என்னென்ன பிரான்சஸ் சொல்ல முடியுமோ அந்த பிரான்சஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. கேர்ள்ஸுக்கும் கணிசமான அளவுக்கு பிரான்ச் இன்னைக்கு இங்கே விமன்ஸ் பாலிடெக்னிக் நம்ம தரமணியில இருக்கு. கணிசமான விமன்ஸ் பாலிடெக்னிக்லயும் நல்ல கோர்சஸ் வந்துருச்சு. மதுரையை சேர்ந்த ஐயம்மாள் இணைப்புல இருக்காங்க. ஐயம்மாள், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். என் பொண்ணு 1050 மார்க் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். ஹோமியோபதி படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஹோமியோபதி படிச்சா கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா சார்? அலோபதி பிராக்டிஸ் பண்ண முடியுமா சார்? மதுரையில இருந்து கேக்குறாங்க. உங்களுக்கு ஹோமியோபதி காலேஜ் வந்து ஒன்னு திருமங்கலத்துல இருக்கு லோக்கல்ல, நீங்க அங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க அதுக்கு பண்ணலாம். இல்லைன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதினு கல்கட்டால இருக்கு, அதுக்கு அப்ளிகேஷன் இப்பதான் கொடுக்க போறாங்க. அதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து உங்களுக்கு 60-20 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த எக்ஸாமினேஷன் எழுதி நீங்க நேஷனல் இன்ஸ்டியூட்ல போனீங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா இன்னைக்கு வந்து பேசிக்கலி அது வேகன்சி பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும். அது அரசு எவ்வளவு பேர் வந்து இந்த இதுக்கு வந்து. பட் பிரைவேட் பிராக்டிஸ்ல வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து நல்லாவே ஹோமியோபதி எதர் நீங்க டாக்டர் வந்து ஒரு மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க உட்கார்ந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் கூட வருதுன்னு நினைக்கிறேன். அலோபதியோட இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா மாற்று மருத்துவங்கிற ஆல்டர்னேட் மெடிசனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்ததால அவங்க ஹோமியோபதி மட்டும்தான் கேட்டாங்க. ஆனா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி 4க்குமே எம்பிபிஎஸ்க்கு இணையான ஆண்டுகள்ல அதே வருடங்கள்ல பட்டப்படிப்பு அரசு கல்லூரிகள்லயும் இருக்கு, தனியார் கல்லூரியிலும் இருக்கு. ஒரே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி இருக்கு. இது என்ன வித்தியாசம்னா நமக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கு மோதிட்டு அரை மார்க் 1 மார்க் கிடைக்கலன்னு விரக்தி அடையறதை விட இங்க வரும்போது வாய்ப்புகள் அவங்களுடைய நேரடி தேர்வாவே அதுதான் இருக்கு. அவங்க
MBBS தாண்டி அவங்க இன்னொரு ஒரு இந்திய மருத்துவம் தான் அவங்க முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்பு திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், திருமங்கலத்திலே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது தமிழ்நாடு அரசு. அடுத்ததாக திருவாரூரை சேர்ந்த லட்சுமி லைன்ல இருக்காங்க. லட்சுமி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, நான் திருவாரூர் பேசுறேன். நான் சிஏ செய்யணும்னு நினைக்கிறேன். சிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன். செய்தா சிஏ செய்யலாமா அல்லது பிகாம் செஞ்சுட்டு சிஏ செய்யலாமா? முதல்ல கேட்டீங்க ரெண்டு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பட்ட படிப்புங்கிறது உங்களோட மெச்சூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். நாளைக்கு நீங்க வெளி உலகத்துல பழகும் போது ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில 3 வருடம்ங்கிறது உங்களோட மெச்சூரிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணும். அதனால என்ன ஒரு சின்சியர் ரெக்கமெண்டேஷன், நீங்க ஒரு கல்லூரியில இணைந்து பட்டப்படிப்புல சேர்ந்துட்டு பிகாம் சேர்ந்துட்டு பேரலா இந்த எழுதுறதுங்கிறது உங்களுடைய ஓவரால் உங்களுடைய பர்சனாலிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத என்னுடைய ரெக்கமெண்டேஷன். நான் திரு பிரின்ஸ் கஜேந்திரன் இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். இது அரசு கல்லூரி ஆகட்டும் அல்லது கலை படிப்புகள் ஆகட்டும், இதற்கான ஈர்ப்பு எப்போதும் குறைந்தே இருக்கிறதா? இதுல அரசு கல்லூரியில படிச்சோ கலை கல்லூரியில படிச்சோ நான் நல்ல நிலைமை அடைய முடியாதா? இன்ஜினியரிங்கோ பேராமெடிக்கலோ மெடிக்கலோ இது மாதிரி படிச்சுதான் நான் ஏதாவது நிலத்துக்கு வர முடியுமா? கண்டிப்பா கிடையாதுங்க. அரசு கல்லூரி ஆகட்டும், தனியார் கலை கல்லூரிகள் ஆகட்டும், கலை அறிவியல் பிரிவுகளுக்கு தான் வாய்ப்பு என்பது மிக மிக அதிகம். சேர்றதுக்கா வேலை வாய்ப்புக்கா? வேலை வாய்ப்புக்கும் சரி, ஆராய்ச்சிக்கும் சரி, ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட BA தமிழோ இல்லாட்டி ஆங்கிலமோ வரலாறோ இதெல்லாம் படிச்சு நான் என்ன செய்ய போறேன்? கண்டிப்பாக மொழியியல் ஆய்வுக்கு இன்றைக்கு அதிகமான தேவை இருக்கு. இன்டர்பிரட்டர்ஸ்ல இருந்து, டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல இருந்து, உங்களுக்கு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு மொழிக்கும் இன்னைக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. லிட்ரேச்சர் டெவலப் ஆக தான் ஒரு சொசைட்டியே டெவலப் ஆகும். எனவே அது நீங்க BA லிட்ரேச்சர் படிச்சாலும் சரி, ஹிஸ்டரி படிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் MA உங்களுக்கு ஆந்த்ரோபாலஜி இருக்கு, அது போல ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் எத்தனையோ இருக்கு. அதுக்கெல்லாம் தேவைகள் அதிகமா இருக்கு. அதுக்கான ஸ்பெஷாலிட்டி பண்ணக்கூடியவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க. ஆராய்ச்சிக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டுக்கும் சப்போர்ட் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது கலை மற்றும் அறிவியல் இதையெல்லாம் தாண்டி மியூசிக் காலேஜ் ஒன்னு இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் காலேஜ் இருக்கு, ஓவியத்தில இருந்து இது ஓவியம் வெறும் ஓவிய கல்லூரியா இன்னைக்கு இல்ல, அது ஒரு மீடியா ஹவுஸ் அது மாறி இருக்கு. எனவே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. என்னுடைய படிப்பு என்பது என் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளையும் அகற்றுவதற்கு என்னுடைய படிப்பு பயன்படணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியும் கோல் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கவே போறதில்லை. அப்ப அந்த கோலை சேவ் பண்றதுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்ல முடியும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம சிந்தனை வரணும்னு சொன்னா, அப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல நாம சேருவதற்கு முன் வரணும். அதுவும் டாப் ரேங்கர்ஸ் அதுல வரணும். ஆர்வம் இருக்கிறவங்க வரணும். வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், வாழ்க்கையிலும் முன்னேறுவார்கள், சமூகத்தையும் மேம்படுத்துவார்கள். கலை கல்லூரி மட்டுமல்ல, அறிவியல் கல்லூரி மட்டுமல்ல, தொழிற்கல்வி மட்டுமல்ல, எல்லா கல்லூரியுமே வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து இந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கு, எதிர்காலத்தை அடைவதற்கு ஒரு திறன் தேவைப்படுகிறது. இந்த மாணவர்களுக்கான இந்த திறனை அதிகப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அரசுக்கா, கல்லூரிகளுக்கா, இல்லாட்டி மாணவர்களுடைய சொந்த முயற்சி தானா என்று மக்களிடம் கேட்டிருந்தோம். மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். மாணவர்களிடம் வேலை திறனை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசுடையது என்று 42% மக்களும், கல்லூரிகளின் கடமை என்று 31% மக்களும், மாணவர்களின் தனித்திறமையை பொறுத்தது, அவர்களுடைய முயற்சியை பொறுத்தது என்று 27% மக்களும் தெரிவித்தார்கள். வேலை பெறுவதற்கான தனித்திறனை அடைய வேண்டியது, பெற வேண்டியது மாணவர்களுடைய கடமை என்று 27% மக்களும், இது கல்லூரிகளுடைய கடமை, அவர்களுடைய பொறுப்பு தான் என்று 31% மக்களும், அரசுக்கு தான் பெரும் பங்கு இருக்கிறது, பள்ளி கல்லூரி என்று அடுத்தடுத்த கட்டங்கள் செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்கிறது என்று 42% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இன்று +2 தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், என்ன படிப்பு சேர வேண்டும் என்ற குழப்பத்தில் இருப்பார்கள். அதற்கான ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்தது. நிச்சயமாக இந்த ஒரே நிகழ்ச்சியில் தெளிவு கிடைத்திருக்கும் சொல்ல முடியாது. அக்கம் பக்கத்தில் மாணவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஏற்கனவே படித்தவர்கள், படிக்காதவர்கள், பெற்றோர்கள், மற்றவர்கள் என்று எல்லோருமே கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருப்பார்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல வரும்போது, நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. BA படித்து பெரிய ஆளானவர் இருக்கிறான், BSc படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கேட்டு இருக்கான். எந்த படிப்பா இருந்தாலும் அதில் உங்களுக்கு பிடித்த படிப்பா இருக்கிறதா, ரமேஷ் பிரபா குறிப்பிட்டது போல உங்களுக்கு வரக்கூடிய படிப்பா இருக்கிறதா, உங்களுக்கு தெரிந்த படிப்பா இருக்கிறதா, அதை நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என்பதுதான் இருக்கிறது. சேரக்கூடிய படிப்பில் முழுமையான மனதை செலுத்தி அதை அந்த படிப்பை காதலித்து முழுமையான ஈடுபாட்டை காட்டும் போது நிச்சயமாக நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு எந்த படிப்பா இருந்தாலும் உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், இந்த சமூகத்துக்கும் நன்மை பயக்கும். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்து கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.